5 கோடி ரூபாய் வந்து கட்சியினோட அறக்கட்டளைக்கு வந்து டெபாசிட் பண்ணிருக்கணும். அதுக்கு மேல உங்களால எவ்வளவு 1 கோடி வச்சு நீங்க அந்த வேட்பாளரை கூட்டு வந்தீங்கன்னா அந்த 1 கோடியை வந்து நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு இப்படியெல்லாம் வந்து அருண்ராஜ் பேரை சொல்லிதான் வந்து பேசியிருக்கிறாங்க. இப்ப வேட்பாளர்களே இல்லையா விஜய் கட்சிக்கு? எல்லா தொகுதியில இருந்தும் முதல்ல ஃபார்ம்ஸே வரல. எல்லா தொகுதியிலும் ஆட்கள் கிடைக்கல, விஜய் கிடைக்கல. நீங்க கட்சியோட மாடு செயலரே வந்து கேண்டிடேட்டா மாறுவாங்க, அதானே வந்து இயல்பு. ஆனா இந்த கட்சியில மாடு செயலர் சொல்றான், நான் நிக்க மாட்டேன், இதுல தயவு செய்து விட்டுருங்க. சத்தியபிரபு சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஆள் பிடிச்சு கொடுக்கும். ஆள் வந்து மினிமமா கட்சிக்கு 1 கோடி, மினிமமா 1 கோடி, எனக்கு 2 கோடி. புசியானந்தோட சேல்ஸ் இதை தாண்டி என்ன பண்ணணுமோ பண்ணு. உதாரணத்துக்கு நீங்க வந்து வில்லி வாக்கன்னு வச்சுக்கோங்களேன். வில்லி வாக்க ஏற்கனவே ஜெயித்த சீட்டுக்கு ஏற்கனவே கடுமையான போட்டி இருக்கு. கட்சிக்குள்ள போன ஏற்கனவே ஜெயிச்ச சீட்டு தான் தாவேக்கு அதுல ஆட்சியில இருக்குது ஏற்கனவே. இது ஆதவ அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் உட்காந்து மாடு சொல்லிட்டு பேசுறாங்க. நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா 160 சீட் ஜெயிச்சிட்டோம். காங்கிரஸ் நம்ம கூட தான் இருக்காங்க. கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணோம்னா நம்ம 200 கிராஸ் பண்ணிடலாம். இது மாவட்டத்துக்கு மட்டும் சொல்லல, இது அன்புமணி ராமதாஸ்க்கு மெசேஜ் அனுப்புறாரு ஜான் ஆரோக்கியசாமி. விஜய்கிட்ட வந்து ஒரு முஸ்லீம் லீக் கட்சி ஏதோ ஒரு கட்சி இருந்துச்சு, அவங்களே நேற்று வாபஸ் வாங்கிட்டாங்க. அவங்களே எங்களை ஆட்சியிலேயே பங்கு வேணாம், அதிகாரத்திலேயே பங்கு வேணாம், நான் கிளம்புறேன். பவன் கல்யாண் பேசினாரு, மோடி பேசுறாரு, இவர் பேசுறாரு அப்படிங்கிறது எல்லாமே நானும் வாய்ஸ் ஆஃப் காமனும் கிளப்பி ஒரு விஷயம் இது. நேர்காணல் நடந்து நீங்களும் சொன்னீங்க, எல்லாரும் படிக்கிறோம். ஆமா, அதுல நீங்க எங்க பாத்தீங்க நேர்காணல் நடந்தது? நேர்காணல் நடந்துச்சா இல்லையா? விஜய் வந்து எந்த தொகுதியில் போட்டியிடுவார்? சென்னையில பெரம்பூர் அப்படின்னு வந்து சொல்றாங்க, இல்லைன்னா திருச்சி கிழக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. விஜய் எங்க போட்டியிடுவார்? எப்பயுமே சொல்றது விஜய். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் மதிப்பிற்குரிய திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். போன தடவை பேட்டியில நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அதற்கு பிறகு நிறைய அப்டேட் வந்து வந்திருக்குது. அது குறித்து தான் உங்கள்கிட்ட கேட்கலான் இருக்கிறேன். குறிப்பா விஜய் த்ரிஷாவோடு ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒரு திருமண வரவேற்புல வந்து கலந்துக்கிறாரு. அதற்கு பிறகு மகளிர் தின விழா கட்சியின் சார்பில் நடைபெறுகிறது. அதுல அந்த எனக்கு எதிரான சில ரீசெண்டான பிரச்சனைகள்ல நீங்க எல்லாரும் போராடிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஹர்ட் ஆகிறத பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது, அதெல்லாம் ஒரு ஒர்த்தே இல்லாத விஷயம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. இதை எப்படி புரிந்து கொள்றது? ஏற்கனவே சங்கீதா அவங்களுடைய விவாகரத்து மனுவில் ஒரு குறிப்பிட்ட நடிகை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. விஜய் வந்து அதை மெய்ப்பிக்கும் விதமா அது ஒர்த்தே இல்லை அப்படின்ற கண்டிஷனுக்கு வந்து பேசுறாரு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? நீங்க நம்ம போன வீடியோ பார்த்துட்டு சில பேர், ரொம்ப சில பேர், அது லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் போய் சேர்ந்திருக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப சில பேர் ஏன் பர்சனல் எல்லாம் பேசுறீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு, அது நீங்க போய் பேசலாம், அரசியல் விமர்சனம் இருந்துன்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒண்ணுமே சொல்லல, அமைதியாக தான் இருந்தேன். அது ஒரு கான்வர்சேஷன் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் அப்போ. சரிப்பா, ரொம்ப நன்றி, உன் அக்கறைக்கு நன்றிங்கிறது. இந்த த்ரிஷாவை கூட்டிட்டு ஒரு நிகழ்வுக்கு போனார் இல்லையா, அது நான் அந்த நேரத்தில் இல்லை. நான் ஆக்சுவலி சென்னையில் இல்லை, ஊரில் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரும் பொழுது ஒரு திடீர்னு என்னோட குழந்தை கூப்பிடுறான். கூப்பிட்டு, அப்பா விஜய் மாமா வந்து அந்த ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு கேட்டான். என்னோட நண்பர் ஒருத்தர் விஜய்னு ஒருத்தர் இருக்காரு. எந்த விஜய் மாமாவோட சொல்றேன்? இல்லப்பா ஆக்டர் விஜய் மாமாப்பா. யாரை கல்யாணம் பண்ணிக்க போற? எனக்கு புரியவே இல்லை, உண்மையிலே எனக்கு தெரியாது. அப்புறம் மனைவி சொல்றாங்க, நீங்க அதை எடுத்து பாத்தீங்களா இல்லையா? எதைப்பா அப்படின்னு சொல்லி அவர் த்ரிஷாவை கூட்டிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காரு, ஊரே களி ஊத்திட்டு இருக்கு. ஐயோ, அவங்களும் விஜய் ரசிகை, அவங்க சொல்றாங்க ஊரே களி ஊத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு சொன்ன ஸ்பெசிஃபிக் நம்பர் அவர் சொல்ற என்ன மன்னிச்சது. இந்த கவுண்டமணி வந்து ஐயா தப்பா பேசிட்டு உங்களை போய் தப்பா பேசிட்டே இருக்கிற மாதிரி நண்பர்கள் வந்து நீ பேசுறது ரொம்ப சரி, உண்மையிலேயே இவ்வளவு மோசமான ஆளா விஜய் இருப்பாரா? நாங்க கூட வந்து உண்மையிலே நாங்களாம் தப்பு பண்ணிட்டோம். யார் ஒருத்தர் கூட சங்கீதா பக்கம் அவங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத நின்று பேசாம, அவங்க பக்கம் ஸ்டாண்டே எடுக்காம, பொதுவா விஜயோட ரசிகர்கள் மாதிரி நாங்க கூட சில பேர் வந்து விஜய் வந்து அட்டாக் பண்றாங்களா, திமுக சதி பண்றாங்களா பேசிட்டு இருந்தோம். அவர் வந்து கொஞ்சம் கூட எதை பத்தி கவலைப்படாம, நீங்க பொலிட்டிக்கலா கூட யோசிச்சு பார்த்தா ஒருத்தரால எப்படி யோசிக்க முடியுது அவங்க கேட்கறாங்க. நீ பொலிட்டிக்கலா கூட யோசிச்சு பார்க்கும் போது இந்த நேரத்துல போனது பெருசா பேக் ஃபேர் ஆகுமே, நம்ம அதை செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிற அளவுக்கு விஜய் தற்கொலையா? இதே கேள்வியா நண்பன் கேட்கறான். அவன் அவ்வளவு பேர் தற்கொலையாடா உண்மையிலன்னு கேட்டான். ஆமாண்டா, நான் சொன்னா நீ நம்பவில்லை, நம்புறியா? உண்மையிலே பெரிய தற்கொலைதான். எப்படிங்க அப்படி கூட்டிட்டு போக முடியும்? ஒரு பக்கம் வந்து அவரு அவங்க மனைவி தற்குறித்தனம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல அவருடைய ரசிகர்கள் சொல்றாங்கல்ல இது கட்ஸ், அவரோட கட்ஸ்? இதுல என்னங்க கட்ஸ்? இது வந்து அதான் சொல்றேன்ல, அந்த முதல் ஒரு மணி இன்னைக்கு சில ரசிகர்கள் மாறிட்டாங்க. அன்னைக்கு உடனடியாக ரியாக்ஷன்ங்கிறது, அண்ணா நீ ஏன்னா இவ்வளவு மோசமா இருக்க, உனக்கு ஏன்னா நான் முட்டு கொடுத்துட்டே இருக்கேன், நீ வந்து நாங்க எல்லாரும் சங்கீதாவை நாங்க திட்டிட்டு இருக்கோம், அவதூறு பேசிட்டு இருக்கோம், நீ கொஞ்சம் கூட கூச்சப்படாம இவங்களை கூட்டிட்டு போறேன்னா நீ என்ன சொல்ல வர்ற? நாங்க எப்படி முட்டு கொடுக்குறது? முட்டி வலிக்கிற ஒருத்தன் போடுறான், நாங்க எப்படி உங்களுக்கு தாங்கி பிடிக்கிறதுன்னு பொதுவான ஒரு கருத்து வருது, எல்லாரும் மத்தியிலையும் வருது.
இவர் என்ன சொல்ல வர, என்ன பாயிண்ட் சொல்ல நீங்க? அதற்கு பிறகு சினிமா சர்க்கிளே பாருங்க, நீங்க சமுத்திரகனி பேசின ஒரு வீடியோ ரிலீஸ் ஆனிச்சு, பார்த்திபன் என்ன பேசுறாங்க, சினிமா சர்க்கிள்குள்ளே கூட இதெல்லாம் தெரிந்தவர்களே. இந்த மாதிரி ஒரு மனுஷன் எப்படிங்க இருக்க முடியுது? மனைவி வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க, மனு போடுறாங்க. அதே நேரத்துல அவங்களோட மனைவியோட 2வது மனு ஒண்ணு வருது, வீட்டை கூட தங்க விட மாட்டேங்கிறாரு. ஒரு பக்கம் மனைவியை வீட்டை விட்டு வெளியே போ, இந்த பக்கம் வந்து நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், அவங்க சொல்றதை மெய்ப்பிக்கிற விதமா நான் என்ன சொன்னியோ அதே மாதிரி பொது நிகழ்வுகளுக்கு கூட்டிட்டு போவேன், எனக்கு அதை பத்தில எந்த கவலையும் இல்லை, எந்த அக்கறையும் இல்லை. ஏன்னா தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு முட்டாள்தனமான கூட்டம் இருக்கு. ஆனா அன்னைக்கு நைட்டு ட்வீட் எல்லாம் பார்த்துட்டு விஜய் அதிர்ச்சி ஆயிருப்பார். என்னடா நம்ம பேக் ஃபயர் ஆயிடுச்சு, இவ்வளவு பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அப்ப கூப்பிட்டு கேட்டிருப்பாரு, என்னங்க நீங்க ஏதாவது ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னீங்க, எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாரு. யார்கிட்ட கேட்டிருப்பாரு? ஆப்வியஸ்லி வந்து ஜான்கிட்ட கேட்பாரு, ஆதவட்ட கேட்பாரு, வேற யார்ட்ட கேட்பாரு. அவர் இவங்க 2 பேரும் கூப்பிட்டு என்னப்பா அப்படி ஆயிடுச்சுன்னு, சார் எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லி ஏதாவது வளர்ந்து இருப்பானுங்க. ஸோ விஜய் நிச்சயமாக அன்னைக்கு பெருசா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. விஜய் வந்து தாங்கி பிடித்த குடும்ப பெண்களாக இருப்பவர்கள், இன்னும் சொல்லப்பட சில பசங்களே கூட ஏங்க இவ்வளவு மோசமா இருக்காரு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இது பெருசா பேக் ஃபயர் ஆனோட தான் இவங்க என்ன பண்றாங்க, நம்ம வந்து மகளிர் தினம்னு ஒரு விஷயத்த பண்ணலாம். ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 2024 மகளிர் தினம் வந்துச்சு, 2025 மகளிர் தினம் வந்துச்சு. அப்பெல்லாம் விஜய் இந்த மாதிரி கூட்டமே போடலையே. ஒரே ஒரு காரணம், இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பின்னடைவை சரி செய்யறதுக்கு நம்ம ஏதாவது வேலை செய்வோம், பிளஸ் தேர்தல், இதை தேர்தலை பயன்படுத்திட்டு நம்ம இந்த மாதிரி செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்றாரு. ஸோ அதில் பேசுற விஷயங்கள் வருவோம். கடைசியாக நீங்க கேட்ட மாதிரி இப்போ நடக்கிற சில விஷயங்கள் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, அதை பார்த்து நீங்க ஹர்ட் ஆகுறீங்க, அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் பேசுறதுக்கு ஒர்த்தே இல்லை. எது ஒர்த் இல்லை? தன்னோட குடும்ப வாழ்க்கை ஒர்த் இல்லைங்கிறாரா, தன்னோட மனைவி ஒர்த் இல்லைங்கிறாரா, தனக்கு பிறந்த பிள்ளைங்களை ஒர்த் இல்லைங்கிறாரா, எதை ஒர்த் இல்லைன்னு விஜய் சொல்றாரு. இன்னொன்று, எப்பயுமே விஜயோட ஸ்கிரிப்ட் தான் எல்லாமே. நீங்க வந்து இந்த ஒரு திட்டங்கள்லாம் வாசிச்சாலும் அதெல்லாம் ஸ்கிரிப்ட் தான். கடைசியா இது ஸ்கிரிப்டா இருக்குன்னு எனக்கு தோணலை. ஜான் என்ன சொல்லியிருப்பார், சார் பேக் ஃபயர் ஆயிடுச்சு, கடைசியா அந்த விஷயத்தை லைட்டா பேசிட்டு போயிடுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ பேசிட்டு தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அது வரைக்கும் பேப்பரை பார்த்தா படிக்கிறேன், சரி படிச்சிருவோமா, வழக்கம் போல படிச்சிருவோமா, அந்த 1வது பாயிண்ட் 2வது பாயிண்ட் 10 பாயிண்ட் படிச்சு முடிஞ்சாச்சு வச்சாச்சு, அப்புறம் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மனசுல தான் பேசுறாரு. அதுதான் விஜய் முதல்ல மனசுல இருந்து பேசுறாரு. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி பேசக்கூடியவர் இல்ல, பேப்பர் பார்த்து படிக்க மனசுல இருந்து பேசுறாரு. இப்ப மனசுல இருந்து பேசும்போது அது ஒர்த்தே இல்லை. நான் எதிர்பார்த்தேன்னு கேட்டீங்கன்னா, நீங்களாம் அது பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க, அது என் பர்சனல் விஷயம், நான் பாத்துக்கிறேன், அதை பத்தி நீங்க பேசவும் பேசாதீங்க, எழுதாதீங்கன்னு சொல்லியிருந்தாலும் உண்மையிலே பரவாயில்ல, விஜய் கொஞ்சம் மனுஷனாவது மாறி இருக்கான்னு சொல்லலாம். ஒர்த்தே இல்லைன்னு சொல்றதும் அதை கண்டிக்காம கடந்து போறது அப்படிங்கிறது உண்மையிலேயே விஜய் எவ்வளவு வன்மவாதின்னு தான் தோணுது. தன்னோட குடும்பத்து மேல எல்லாருக்கும் ஒரு கோபம் இருக்கும், வன்மம் இருக்கும், ஆனா தன்னோட குடும்பத்து மேல இவ்வளவு பேர் வன்மவாதியா விஜய் இருப்பாரா அப்படிங்கிற ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு எனக்கு. அதுக்கு முன்னாடி சங்கீதா அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்றதெல்லாம் ஒரு தெரிந்தே நிகழ்த்தப்பட்ட ஒரு தாக்குதல், பிளான் அட்டாக் தாங்க. அது எல்லாமே பிளான் அட்டாக் தான். எப்படி கரூர் ஸ்டாம்பீட் நடந்தவன ஸ்டாண்ட் வித் விஜய்னு ஆர்கனைஸ்டா ட்வீட்ஸ் போட்டாங்களோ அதே மாதிரி இது ஆர்கனைஸ்டா அந்த வேலைகளை பாக்குறாங்க. இது பிளான் பண்ணி ரூட் நிறுவனமும் ஜான் ஆரோக்கியசாமியும் விஜய் காப்பாற்றணும், இறக்கி விடுங்க, வழக்கம் போல இறக்கி விடுங்க, எது சொன்னாலும் கேட்கறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு, அந்த கும்பலை இறக்கி நீங்க அதில் ஃபேக் ஐடிஸ் ஒவ்வொருத்தரும் 10-20 ஃபேக் ஐடி வச்சிருக்கான், ஃபேக் ஐடிஸ்ல போடு, நார்மல் ஐடியில போடு, எல்லா ஐடியிலையும் போட்டு இந்த விஷயத்தை பரப்பு, இதை பரப்பி எப்படியா விஜய் காப்பாத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை காப்பாற்றவும் செஞ்சாங்க. ஆனா அவங்களே உண்மையிலேயே அன்னைக்கு இவங்க த்ரிஷா கூட்டிட்டு போன உடனே அவங்களே ஒரு மாதிரி ஆயிட்டான், என்னையே அந்த இப்படி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அதுவும் பாருங்க, தேர்தல் நேரம் ஒவ்வொருத்தரும் அரசியல் கட்சிகள்லாம் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு பரபரப்பா இயங்கிட்டு இருக்காங்க. தலைவன் வந்து அரசியலும் நான் பண்ண மாட்டேன், தேர்தல் வேலையும் நான் பண்ண மாட்டேன், நேரடியா நான் ஃபங்க்ஷன் போறேன். இன்னொன்னு, இப்ப நேத்து கூட அந்த வேட்பாளர் தேர்வுல கூட ஒரு தகவல் வழக்கம் போல தகவல் ஒன்று கசியுது, உங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றேன், உங்களுக்காக நான் ரொம்ப சிம்பிளா கேட்கறேங்க. நீங்க இன்னைக்கு முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், எல்லா கட்சி தலைவர்களும் பார்க்கிறோம், எல்லாரும் உங்களோட மாவட்ட செயலர் கல்யாணத்துக்கு குறைந்தபட்சம் போவாங்க, நீ ஒன்றிய நகரத்துக்கே போறாங்க, எல்லாத்துக்கும் போறாங்க, அடிமட்ட தொண்டர் வரைக்குமே முயன்ற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. இல்லாம அந்த கட்சியோட எம்எல்ஏ பேர் அமைச்சர் போயிடுவார். இன்னைக்கு வரைக்கும் நீங்க இதெல்லாம் விட்டுருங்க, கல்யாணம்லாம் விட்டுருங்க, ஒரு துன்மையல் நிகழ்வு கூட விஜய் போக மாட்டார். முன்னாடி நம்ம பேசணும், அதை கூட போகாத ஒருத்தர் தான் நான் உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றேன். நான் கேட்குறேன், எதை விட்டுட்டு விஜய் வராரு? முதல்ல நான் வந்து பாருங்க, நீ பனையூர்லேருந்து இப்போ கிளம்பி போனேன்னா எனக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை, குடிசைக்கு போய் தங்க போறேன், நான் ரோட்ல படுத்துக்க போறேன், பழைய சோறு தான் சாப்பிட போறேன், எனக்கு படுக்கிறதுக்கு பாய் கூட இல்லை, இப்படி இருக்க போறியா? நீ ஏசி கார்ல வர்றீங்க, வரும்போதே கேமராமேன் வந்து இல்லைங்கிறது கிளம்பி விட்டார் செய்தி போட்டுருந்தீங்க, படையூருக்குள்ள என்ட்ராகிறீங்க, ஏசியில போய் என்ட்ராகிறீங்க, ஏசி ரூம்ல உட்காந்துருக்கீங்க, ஒரு 4-5 பேர் பாக்குறீங்க, மறுபடியும் ஏசி கார்ல ஏறுறீங்க, மறுபடியும் நீலாங்கரைக்குள்ள போறீங்க. சரி, ஏதாவது ஊருக்கு போறோமா, அப்ப சார்ட்டர் ஃபிளைட் எடுப்பான், அண்ணன் வந்து சார்ட்டர் ஃபிளைட்ல மட்டும் தான் போவாரு, மக்களோட சேர்ந்து கமர்ஷியல் ஃபிளைட்ல கூட போக மாட்டாரு, அதுல போறீங்க. சார்ட்டர் ஃபிளைட்ல இறங்கினோன்னா இப்ப ஏசி காரை கொண்டு வா, ஏசி கார்ல சார் அப்படி ஏசி பஸ்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க சார், ஷிஃப்ட் ஆகி மேல விஜய் பேச போறாருன்னா சுத்தி 4 ஃபேன் வச்சிருங்க சார், ஏர் கூலர் வச்சிருங்க சார். இப்படி எலைட்டான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எதை விட்டுட்டு விஜய் இப்ப மக்களுக்காக வந்தார்? சரிங்க, அவர் பிறந்ததே அப்படிதான், அவர் அப்படி இருந்தாலும் சொல்லலாம், சரி ஓகே. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன்,
உங்களை பாக்குறதுக்கு ஒரு தொண்டன் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் வெயில காத்துட்டு இருக்கான், செத்தே போறான் அவன். விஜய் அந்த வெயில்ல இறங்கி 1/2 மணி நேரம் நிப்பாராம். நீங்க நான் கட்சியில இருக்கும்போது சில அரசியல் தலைவர்கள், வெவ்வேறு கட்சி தலைவர்கள்லாம் அதாவது மேல போங்கன்னா அந்த அசூர் பில்டிங், பட்டினப்பாக்கம் பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த பில்டிங் போவாங்க. அந்த பில்டிங் அவ்வளவு சீக்கிரம் நீங்க போயிட முடியாது. இப்ப எப்படி இந்த வீட்டுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நீங்க அதுக்கு பாஸ், அது சில விஷயங்கள்லாம் இருக்கு. சில அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்க, முதல்ல உங்க தலைவனா 10வது மாடில இருந்து கீழே இறங்கி வர சொல்லு, அப்பதான் மக்களே யாருன்னு தெரியும் அவனுக்கு. மேல் பார்வையே பார்த்துட்டு இருக்காரு, அவர் கீழ் பார்வை பார்க்க சொல்லுங்க, இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து தன்னை பார்க்கணும்னு எந்த அரசியல் தலைவர் இருந்தாலும் அவங்களை உட்கார வச்சு ஒரு 1/2 மணி நேரம் காக்க வச்சு, நீ மேலே ஏறி வா, நீ களத்துல கீழே உன்னோட மாடியில இருந்து கீழே இறங்கி ஒரு ரோட்ல வந்து நின்னதில்லை. நான் சொன்னேங்க, நீங்க எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்டர் இல்லையா, அன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லை, கீழே வர சொல்லுங்க, அவர் வந்து ஒரு ஸ்வீட் எடுத்து வர சொல்லுங்க, பேசலாம் வேண்டாம், நாங்க சார் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு 4 ஸ்வீட் கொடுத்துட்டு எலெக்ஷன் கமிஷன் பதிவு செய்யப்பட்டது நன்றி இப்படி சொல்லிட்டு போங்க, அது ஒரு மெசேஜா இருக்கும், எல்லாத்தையுமே ட்வீட்டா போட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி சொன்னேன். அவர் எப்படி கீழே இறங்கி வருவாரு? ஏன் புரியலையே, அவர் எப்படி கீழே இறங்கி வருவாருன்னா வெளியே போனா வேற எப்படி கீழே இறங்கி வருவார்? ஸோ அந்த மாதிரி ரொம்ப எலைட்டாவே இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் சொல்ற டயலாக் எல்லாம் சொல்ல டயலாக் கூட இல்லை, கசியோட போற செய்திகள், உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். அதை ஒரிஜினல் ஒரு படி உங்களுக்காக குடும்பத்தை விட்டுட்டு வர்றாரு, நானும் என் குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கேன், நம்ம மாமனார் அடிச்சு துரத்தி விட்டாரு, உன் பொண்டாட்டியோட சேர்த்துக்க மாட்டேங்குது உண்மை. அவங்க மனைவி என்ன சொல்றாங்க, டிஸ்ஓன் பண்றாங்க, நீ காசெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்க, ஏதோ நான் சொந்தமா தொழில் பண்ணி நான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன், ஒரு கதை அளக்குறாரு. மாமனாரோட சொத்துங்கிறது எல்லாருக்கும் தெரியும், குடும்பத்தை பிரிச்சுட்டாங்கிறது தெரியும், இந்த கதை அளக்குறாரு. நான் என் குடும்பத்தை விட்டுடுவேன். அதுக்கு பின்னாடியும் திமுக தான் இருக்குது. அவருடைய மைத்துனர் பேசினார்ல, லாஜாக்காவா, அவர் வந்து அவர் பேசினதுக்கு பின்னாடியும் வந்து திமுக தான் இருக்குது. அதே போல இன்றைக்கு வந்து தலைவருக்கு நடக்கிறதுக்கு பின்னாடியும் திமுக தான் இருக்குது அப்படின்றாரு. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், அன்புமணி நம்ம குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு பின்னாடியே திமுக தான் இருக்குது. இப்ப வந்து அப்ப யாராவது குடும்பத்துல உடனடியா டைவர்ஸ் திமுக போயிடணும், நம்ம சார் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்களா அவங்க? இவங்க அதான் சொல்லல, இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு போட்டி நடக்குது, திமுக வந்து யார் முதல்ல திட்டுறதுங்கிற போட்டி நடக்குது. இன்னைக்கு அன்புமணி இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு திமுக அரசு என்ன செய்ய போகிறது? ஆக்சுவலி இந்த ட்வீட்டை நான் விஜய் தான் எதிர்பார்த்தேன். விஜய் தான் பாஞ்சு வந்து முதல்ல திமுக அரசை உடனே பதவி விலக்கு, உன்னால் சிலிண்டர் கூட கொடுக்க முடியவில்லையா, என்னால் டீ சாப்பிட முடியவில்லை, முன்னால் இங்க ஹோட்டல் இயங்கவில்லைன்னு சொல்லி எழுதிருப்பாருன்னு நினைச்சேன். அன்புமணி நீங்க நான் எடுத்துக்கிறேன், அவசரப்படாதீங்க, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் இறங்குறாரு. அது மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து திமுக ஒரு வேலையே இல்லையா, நீங்க உங்களால யாராலும் சுயமா ஜெயிக்க முடியல. அன்புமணியே ஒரு புலம்புறாரு, நம்ம கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கூட ஆக்க முடியல, அவ்வளவு மோசமான கட்சியை நம்ம வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு உங்க அப்பாவே சொல்றாரு, அட்மிட் இருக்க பிரச்சனை என்ன, வேலை செய்ய மாட்டேங்கிறான், நான் பொறுப்பெடுத்து கொடுக்குறேன், தங்கத்தட்டை வச்சு கொடுக்குறேன், போய் வேலை செய்யறான்னா வேலை செய்யாம நீங்க படுத்து தூங்குற. விஜய் பனையூர்ல தூங்குறாரு, இவரும் பனையூர்ல தூங்குறாரு. பனையூருங்கிறது தூங்குற இடம், 2 பேருக்கும் இது தூங்கும் இடம்ங்கிற மாதிரி 2 பேரும் மாறி மாறி தூங்கிட்டு திமுக குறை சொல்ற, நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு இப்போ ராமதாஸ் ஐயா வந்து இவ்வளவு குற்றச்சாட்டு இதெல்லாம் வந்து திமுக சொல்லி கொடுக்குறாங்களா? அவர் வந்து சொந்த பையன் மைக் வைக்கலாம் வீட்டுன்னு சொல்லி சொல்றாரு, இது திமுக போய் செட் பண்ணி கொடுத்துட்டு வர்றாங்களா? எல்லாவற்றுக்கும் ஈஸியா பழி போட்டு தப்பிக்கிறதுக்கு இல்ல ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு உதவுதே தவிர இவங்களாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, இப்ப இதுல வந்து நீங்க சொல்றீங்க நான் இந்த அசைன்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து அன்புமணி முந்திக்கிட்டாரு. ஆமா, அப்படின்னு சொல்லி இதை ஒட்டி தான் கடந்த 2-3 நாட்களா ஒரு விவாதம் போயிட்டு இருக்குது. பவன் கல்யாண் விஜய் கிட்ட வந்து பேசுறாரு அப்படின்றத முன்னணி ஊடகங்கள் இதை செய்தியா வந்து பிரேக் பண்ணாங்க. ஏன் இவங்க ஜூனியர் விகடன், விஜய் வந்து ப்ரமோட் பண்ண விகடன் குழுமமும் வந்து அதை ஒரு கவர் ஸ்டோரியா எழுதியிருக்கிறாங்க. ஜான் அதை மறுக்கிறார் அப்படின்ற அந்த புள்ளிய குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. உண்மையில் இதெல்லாம் யூகம் அப்படின்னு சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு. பேச்சுவார்த்தை நடக்கிறதா? விஜய வந்து என்டிஏக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்கிறதா? ஒரு காலத்தில் நடந்தது. அதாவது எந்த சமயம் கேட்டீங்கன்னா, இந்த கரூருடைய ஸ்டாம்பீட் முடிஞ்ச உடனே அண்ணாமலை தான் முதல்ல போய் ஆரம்பிச்சு வைக்கிறார். விஜய் பாவங்க, அவர் என்னங்க பண்ணாரு அப்படின்னாரு. நயினார் நாகேந்திரனும் விஜய் பாவங்க, தமிழ் சவுந்தரராஜன் அதே சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த அளவுக்கு போனாருன்னா, விஜய் இந்த கூட்டத்துக்கு வந்தாரா, நான் விஜய் பார்க்கவே இல்லைங்கிற அளவுக்கு போனார். உச்சபட்சமா சட்டமன்றத்துக்குள்ள போய் இந்த கட்சி ஒட்டுமொத்த கட்சியின் தலைமாறிவான பிறகு அந்த கட்சிக்காக யாருமே பேசாத போது கிட்டத்தட்ட ஒரு செய்தி தொடர்பாளர் ரேஞ்சுக்கு எடப்பாடி இறங்கினார். விஜய்க்காக அப்படியே இறங்கி கதர்னாரு, சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாரு, உள்ள வெளியேன்னு போட்டு பண்ணாரு. அந்த செய்தி தொடர்பாளர்கள்லாம் அப்படியே அவ்வளோ பாடுபட்டாங்க, விஜய் காப்பாற்றணுங்கிறக்கா பாடுபட்டாங்க. அந்த நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது விஜய் என்டிஏக்குள்ள கொண்டு வாங்க, எதன் மேல இந்த 41 உயிர்களின் மேல ஏறி நின்று நம்ம எப்படியாவது விஜய் கொண்டு வரோம். இது ரொம்ப பச்சையா நடந்துச்சுங்க. நான் ஒரு ஆங்கில விவாதத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த டெல்லியில ராஜகோபால் இருப்பார் இல்லையா, அவர் எழுதி வச்சு தான் படிப்பார் எல்லாத்தையுமே. விவாதத்தில் சொல்றாரு, திஸ் இஸ் தி பெஸ்ட் டைம் டு பிரிங் விஜய் அண்டர் என்டிஏ.
டேய் இங்க செத்து போய் 41 பேர் கிடக்குறான், அவனுக்கு ஏதாவது நீ பேசுனியா? கோலாகல சீனிவாஸ் அவரும் அதை சொன்னார். அதெல்லாம் யாருமே பேசல. அது போனா போயிட்டு போகுது, நமக்கு அனாமத்தா போற உயிர். எங்களுக்கு வந்து விஜய் கொண்டு வரக்கான சரியான நேரம்னு முயற்சி பண்ணாங்க. நீங்க அது முயற்சிகள் நடந்து அது நடக்கல. அது நடக்காத போது இன்னைக்கு என்னாச்சுன்னா, அப்புறம் இவங்க வந்து வெவ்வேறு அதிமுக வரும்னு பார்த்தாங்க, அப்புறம் காங்கிரஸ் வரும்னு பார்த்தாங்க. காங்கிரஸ் கடைசியா உன்னை ஊர்காயை பயன்படுத்தி தூக்கி போட்டு போயிருச்சு. இப்போ விஜய் தனிச்சிருக்காரு. விஜய்கிட்ட வந்து ஒரு முஸ்லீம் லீக் கட்சி ஏதோ ஒரு கட்சி இருந்துச்சு, அவங்களும் நேற்று வாபஸ் வாங்கிட்டாங்க. இன்னொரு இஸ்லாமிய கட்சி, ஆமா முஸ்லீம் முஸ்தபா கட்சியில வேற ஒரு கட்சி, அவங்களே எங்க ஆட்சியிலேயே பங்கு வேணும், அதிகாரத்திலேயே பங்கு வேணும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்களும் திமுக பக்கம் போய் ஐக்கியமாயிட்டாங்க. இப்ப விஜய் பக்கத்துல யாருமே எந்த கட்சியும் அவங்க சீன்றதுக்கு இல்லை. இந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு நெரேட்டிவ் ஒன்று தேவைப்படுது. என்ன, என்டிஏக்குள்ள கூப்பிடுறாங்க, மோடிஜியே கூப்பிடுறாரு, அமித்ஷாஜி கவர்னாரு, எப்படியாவது வாங்கணும்னு ப்ரெஷர் பண்றாங்க, சிபிஐ மூலமா ப்ரெஷர் பண்றாங்க, சிபிஎஸ்சி மூலமா ப்ரெஷர் பண்றாங்க. இந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவர் தனிச்சு நிக்கிறாரு இப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை உருவாக்கணும். நீங்க அதுக்கு அதுதான் இப்ப நடக்கிறது. அதுதான் ஒரு 5-6 நாட்கள் வந்து இவங்க டிவிக்கேவே கிளப்பி விடுற டிவிக்கு ஜானும் வாய்ஸ் ஆஃப் காமனும் கிளப்பி விடுற விஷயம் இது. பவன் கல்யாண் பேசினாரு, மோடி பேசுறாரு, இவர் பேசுறாரு அப்படிங்கிறது எல்லாமே அவங்க கிளப்பி விடுற விஷயம் தான். இந்த நேரத்துல அவங்க வந்து கிளப்பி விடுற விஷயம் தான். தனிச்சு நாங்க நிக்கிறோம் அப்படிங்கிற காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த 60 வேட்பாளர்களை செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு இது கொண்டு வராங்க. இந்த நேரத்துல முழுக்க நேரடியாக விஜய் வந்து பாஜக எதிர்க்க மாட்டார். இன்னும் சொல்ல போனா பாஜகவிற்கு உகந்த வேலைகள் தான் சொன்னேன் இல்லையா. இப்ப எல்பிஜி சிலிண்டர்ல விஜய் தான் முதல்ல வந்திருக்கணும், பாஜக காப்பாத்துறதுக்கு விஜய் வந்திருக்கணும். மறைமுகமான வேலைகளை விஜய் செய்யறார். என்னைக்கு அது ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சது, எப்போ வந்து இது என்டிஏவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் நடக்கிற போர் அப்படின்னு முதல்வர் சொன்ன பிறகும் இல்ல இதென்ன பாராளுமன்ற தேர்தலான்னு ஒரு கேட்டார்லையா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்பாவே கேட்டார் இல்லையா, அப்பொழுது ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு விஜய் வந்து பாஜகவை காப்பாற்றுறதுக்காக இறக்கி விடப்பட்ட ஆளாக இருக்கிறார். ஆனா பாஜகவை காப்பாற்றுவதெல்லாம் அவர் வந்து கூட்டணிக்கே போயிடலாமே, இன்னும் ஸ்ட்ரென்த்தா தானே இருக்கும். இப்ப அதை தானே எதிர்பார்க்கிறாங்க எல்லாருமே. வந்து விஜய் சேர்ந்து விட்டா அந்த கூட்டணி வந்து இல்ல அது நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப சில பேர் வந்து ஸ்வீப் ஆயிடும். நான் இப்போ இந்த பக்கம் விஜய் இப்போ தனிச்சு நிற்கும் போது என்ன சொல்றாங்க, இப்ப பியூஷ் கோயல என்ன சொல்றாரு சொன்னாங்கன்னா, விஜய் பிரிக்க போற வாக்கள் திமுக வாக்கள் தான், இஸ்லாமியர் வாக்குகளையும் கிறிஸ்தவர் வாக்குகளையும் அப்படியே உடைக்கிறாரு. அப்ப இதானே உங்களுக்கு சாதகம். அப்ப எதுக்கு நீங்க விஜய் கூப்பிடுறீங்க? இது ரெண்டும் முரணா இருக்கா இல்லையா? விஜய் அப்ப அங்க போயிட்டாருன்னா ஒரு இஸ்லாமியர் வாக்கு ஒரு கிறிஸ்தவர் வாக்கு கூட வராது இல்ல. அப்ப உங்களுக்கு 12-13% வாக்கள் திமுக வாக்குல உடைக்க போறாரு விஜய். அதை உடைச்சிட்டு போறாருன்னு விடாம ஏன் நீங்க அவங்கள கூப்பிடுறீங்க தானே கேள்வி வரும். அப்ப அதனால அவங்க சொல்றது எல்லாமே கதைகள் தான். இப்ப இந்த நேரத்துல ஸ்பெசிபிக்கா நடக்கிறது, விஜய் வந்து நேரடியாக எதிர்க்க மாட்டார், நேரடியாக சிபிஐ பத்தி பேச மாட்டார், சிபிஎஸ்சி பத்தி பேச மாட்டார். இது இன்னொன்று நீங்க ஃபேக்சுவலா எங்க ப்ரூவ் ஆகுதுன்னா, ஒருவேளை விஜயை வந்து வளைக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா, இப்ப நீங்க மார்ச் 10ஆம் தேதி நீங்க சிபிஐ ஆஃபீஸ்ல கூப்பிடுறாங்க, விஜய் வந்து இல்ல நான் வரலங்க எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல சிபிஐ உண்மையிலே விஜய் வளைக்கணும்னு நினைச்சாங்கன்னா நீ இன்னைக்கே வந்தாகணும்னு கட்டாயமா படுத்திருப்பாங்க. விஜய் நான் 10 நாள் கேட்குறேன், 10 நாள் முடியாது, 5 நாள் கொடு, 5 நாள் நீ வரணும், அவ்வளவுதான் சொல்றாங்க. நீ சென்னையில மாத்துங்க, சென்னையில மாத்த முடியாது, டெல்லிக்கு தான் நீ வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த நேரத்துல ஜான் தரப்பும் ஆதவ் தரப்பும் சேர்ந்து ஒரு நரேட்டிவை பில்ட் பண்றாங்க. நாங்க தனிச்சு தான் போறோம், நாங்க வந்து எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாலும் நாங்க அதை தாங்குவோம். பாருங்க விஜய் வந்து பாஜக எவ்வளவு கடுமையா எதிர்க்கிறார் பாருங்க. ஓகே, தங்களை ஒரு உண்மையான பாஜக எதிர்ப்பாளரா காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த வாக்குல உடைக்கணும்ல. இப்ப அந்த வாக்குல உடைக்கிறதுக்கு செய்கின்ற வேலையாகத்தான் இதை பார்க்கணுமே தவிர இந்த நேரத்தில் விஜய் வந்து உண்மையிலே யாரும் கூப்பிடலாம் இல்லை. ஆனா அதே நேரத்தில் ஜனநாயகன் ஏன் மறுபடியும் இப்ப சிபிஎஃப்சில ஒருத்தர் உடம்பு சரியில்லை காய்ச்சல் சொல்லி ஏதோ பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க விஜய் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. விஜய் வந்து பாஜக பிடியில இருக்காரா? ஆமா பிடியில இருக்காரு. பாஜக பயங்கரம் பயப்படுறாரு, சிபிஐ வழக்குல ஏதாவது ஆயிடுவான்னு பயப்படுறாரு. ஆனா உள்ள போறாரு அப்படிங்கிறது நெரேட்டிவா செட் பண்ணி அதுல இருந்து நாங்க தப்பிச்சு வந்தோம் அப்படிங்கறத உருவாக்குறதுக்காக செய்யற ஒரு விஷயம் மட்டும்தான். இல்ல இப்ப நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் வந்து எல்லாரும் இப்ப திமுகவினர் அல்லது திராவிட இயக்கத்தினர் வந்து முன்வைக்கிறாங்கல்ல, விஜய் பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு சொல்ற அப்படிப்பட்டதா ஏற்கனவே சீமானை வந்து சொன்னாங்க. இப்ப இவரும் வந்து அதே சீமான் வெளிப்படையா RSS மேடைகள்ல பேசுறாரு. அப்படிப்பட்ட ஒரு நெரேட்டிவா இது இல்ல உண்மையிலேயே இவர் பாஜகவால் இயக்கப்படுகிறாரா அல்லது கரூர் பிரச்சனைக்கு பிறகு விஜய் வந்து வேற வழி இல்லாம இந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டாரா? எப்படி? இல்ல நீங்க கரூர் பிரச்சனைக்கு பிறகுதான் விஜய் வந்து பாஜகங்கிற பேரை சொல்றதுக்கு முழுமையா தயங்குறார். நீங்க கொள்கை எதனா அதுக்கு முன்னாடி பேரளவுல சொல்லிட்டு இருந்தாரு. மணிப்பூர் பத்தி ஏன் போகணும்னு சொல்லிட்டு அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் பேசினாரு. இந்த ஜட்ஜஸ் நியமனம் பத்தி எல்லாம் பேசினாரு. கொள்கை எதிரிங்கிறது டே 1 வந்து பேசினாரு. நீங்க செப்டம்பர் 27க்கு பிறகு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா விஜய் எந்த இடத்துலயும் பேசவே இல்லை. சிபிஐ பத்தி பேசல, சிபிஎஃப்சி பத்தி பேசல, கரூர் ஸ்டாம்பீடுக்கு சிபிஐ கேட்டாங்க, அது நீதி வெல்லும்னு சொல்லி போட்டார். பாண்டிச்சேரிக்கு போய் பாஜக புகழ்ந்துட்டு வந்தார். பாஜக போலீஸ் மாதிரி அந்த போலீஸும் கிடையாதுங்கிறதெல்லாம் பேசிட்டு வந்தார். ஸோ விஜய் வந்து முழுவதுமாக பாஜகவிற்கு பயந்துகிட்டு பாஜகவுக்கு என்ன சாதகமா பண்ணி கொடுக்கும் அதை பண்ணி கொடுத்துருவோம். அது ஒரு வேலையாவே பண்றாங்க.
அதுதான் முழுக்க பண்றாங்களே தவிர இது வந்து பாஜக பி டீமா, ஆமா பாஜக பி டீமா தான் செயல்படும். அப்புறம் ஏன் நயினார் நாகேந்திரன் வந்து விஜய் முதல்ல திரிஷா வீட்டுல இருந்து வரணும்? அதுதாங்க நீங்க அதான் சொல்றேன். அதெல்லாம் அந்த நேரம் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்றேன். நீங்க எதிர்பார்த்த இடம்ங்கிறது நீங்க கரூர் ஸ்டாம்பீடுல இருந்து ஒரு சமயம் வரைக்கும் எதிர்பார்க்கிறாங்க. அமித்ஷாவே சொல்றாரு விஜய் வந்துருவாரு, கவலைப்படாதீங்க, விஜய் கொண்டு வந்துடலாம்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. முயற்சி நடந்தது உண்மை. நீங்க பாஜகவுடைய பொறுப்பாளரா பாண்டான் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர்லாம் வந்து விஜய் பேசுறதெல்லாம் உண்மை. வந்து பேசிட்டாங்க. விஜய் என்ன சொன்னாருங்களாம் தெரியாது. கடுமையான முயற்சிகள் நடந்தது. ஆனா விஜய் ஒரு சமயத்துல போகலன்னு முடிவாயிடுச்சு. போகலன்னு முடிவான பின்னகுதான் அடிக்க ஆரம்பிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்பதான் அடிக்க ஆரம்பிச்சாங்க. நடிகர் இவருக்கு என்ன தெரியும், எம்ஜிஆர் கையில் எடுத்தா பெரிய ஆளான்னு சொன்னாரு. செல்லூர் ராஜு அடிச்சாரு. அதிமுக மற்றவங்களாம் விஜய் விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. நயினார் நாகேந்திரன் அப்பதான் திரிஷா குறித்து பேசினார். இது எல்லாமே விஜய் இனிமேல் வரமாட்டார், விஜய் நமக்கு வேண்டாம் முடிவெடுத்த பிறகு நடந்த விஷயம் தான். நான் அதனாலதான் சொல்றேன், இப்ப இந்த நேரத்துல இது சொல்வதற்கான காரணம் என்பது விஜய் தனிச்சு போறாருங்கிற ஒரு நெரேட்டிவ் உருவாக்கணும். பாஜக எதிர்க்கிறார், மறைமுகமா எதிர்க்கிறார் எங்க அண்ணன் அப்படின்னு நெரேட்டிவ் உருவாக்குறதுக்காக செய்யப்பட்ட ஒரு விளையாட்டு மட்டும்தான். ஆனால் பாஜக பி டீமா இந்த வாக்களை உடைக்கிறதுக்கான வேலைகளை, பாஜக எதிர்வாக்களை உடைக்கிறதுக்கான வேலைகளை விஜய் பார்க்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப இதுல நேற்று வேட்பாளர் தேர்வு அந்த நேர்காணல் வந்து நடந்திருக்குது. இதுல பலரும், இப்ப என்னுடைய நண்பர் வந்து சத்யபிரபு செல்வராஜ், அவர் பெரம்பலூரை சார்ந்தவர், முன்னாடி RSSல இருந்தார். அவர் வரைக்கும் வந்து சேலம், நாமக்கல், ஈரோடு, பெரம்பலூர் இந்த தொகுதிகளில் வேட்பாளர் வந்து பிடிச்சு கொடுங்க, 5 கோடி ரூபாய் வந்து கட்சியினோட அறக்கட்டளைக்கு வந்து டெபாசிட் பண்ணிடணும், அதுக்கு மேல உங்களால எவ்வளவு 1 கோடி வச்சு நீங்க அந்த வேட்பாளரை கூட்டு வந்தீங்கன்னா அந்த 1 கோடியை வந்து நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு இப்படியெல்லாம் வந்து அருண்ராஜ் பேரை சொல்லிதான் வந்து பேசியிருக்கிறாங்க. இப்ப வேட்பாளர்களே இல்லையா விஜய் கட்சிக்கு, அதான் நிலைமையா? இப்படி ஒரு இந்த பாணியில தான் வேட்பாளர் பார்க்கலாமே. முதல் நாள் முதல் 1 மணி நேரத்தில் வந்த செய்தி 10,000 மனுக்கள் விற்று தீர்ந்தது. கரெக்டா? ஆமா, எல்லாத்தையும் பிரபலமா வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு முடிவு நாள்ல 50,000 மனுக்களை வித்துட்டோம். வித்தாங்க. ஆக்சுவலி நீங்க மற்ற எல்லா கட்சிகளையும் விருப்ப மனு தாக்கல் பண்ணும் போது 10,000 15,000 கட்டணுங்கிறது விதி. ஆனா இந்த ஃபார்ம் யாரும் விற்க மாட்டாங்க. இவனுக்கு வித்தானுங்க. வித்து ஒரு வியாபாரம் டிக்கெட். ஆமா, நீங்க இப்ப எல்லா கட்சிக்கும் ஒரு லெகசி ஒண்ணு இருக்குங்க. திமுக லெகசி என்ன? மொழி போருக்காக போராடினாங்க, விலைவாசி எடுத்து போராடினாங்க அறிஞர் அண்ணா. திமுக வந்து உடஞ்சு வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. திமுக எதிர்ப்பு தான் தன்னோட பிரதான கொள்கையா வச்சிருந்தாரு. இது மாதிரி எல்லா கட்சிக்கும் ஒரு லெகசி இருக்கு. தாவேக்கோட லெகசி என்ன? நாங்க வருஷம் பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருக்கோம். ரொம்ப வருஷம் பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருக்கோம். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? ஒரு ஃபார்முக்கு 100 ரூபான்னு போட்டு விற்போம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இவங்க தூய சக்தி, தீய சக்தின்னு சொல்லி, ஊழல் சக்தியெல்லாம் சொல்லி சொல்றாங்கல்ல, அவங்களால கூட இதெல்லாம் யோசிக்கவே முடியாது. ஆனா ரொம்ப கிளீனா புஷியா வந்து என்ன பண்ணாரு, 50,000 ஃபார்ம் 100 ரூபா, 50 லட்ச ரூபா உட்காந்து இடத்துல சம்பாரிச்சார் அன்னைக்கு ஒரே நாள். அன்னைக்கு வந்து 50,000 ஃபார்ம் விற்கிறாங்க, ஒரு ஃபார்ம் 100 ரூபாய், கணக்கு படி பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா உட்காந்து இடத்துல சம்பாதிக்கிறார். ஏன்னா எங்களுக்கு அந்த லெகசி இருக்கு. பிளாக்ல நாங்கள் டிக்கெட் வந்து இது எப்படி விற்கிறோங்கிறது தெரியும். அதுல என்ன பெருமையா பேசினாங்கன்னா, வீதியில போற காய்கறி விற்கிறவரெல்லாம் வந்து ஃபார்ம் வாங்கிட்டு போறாரு. இது என்னது ஃபார்ம்? இது மெம்பர்ஷிப் ஃபார்ம்ல கூட பரவாயில்ல, சரி உறுப்பினராக இருக்க முயற்சி பண்ணாரு, அவர் வந்து நிக்க போறாரா? இது நீங்க சட்டமன்ற உறுப்பினராக விருப்பப்பட்டு ஆசைப்படுறீங்கன்னு கேட்கிற ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்ம் எதுக்கு வர வாங்கிட்டு போகணும்? ஸோ அந்த ஃபார்ம் வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போனோன்னு மாவட்ட செயலாளர்கள் திரும்பி பார்க்குறாங்க. அதில் வந்து 10,000 ரூபாய் வேட்புமனுக்கான கட்டணம்னா அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னோட 100 ரூபா தானே ஃபார்ம் சொன்ன உள்ள 10,000 போட்டிருக்காரு, 10,000 கட்டணும்ப்பா. ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் 200 ஃபார்ம் விற்கிறார் புஷியானந்த் கட்டாயப்படுத்தி. நீ யோசிச்சு பாருங்களேன். அவங்க வந்து ஒரே ஒரு தொகுதிக்கு தான், இது ரொம்ப வித்தியாசமான கட்சி, ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் இருக்கிற கட்சி இது. அவன் என்ன, நான் நிக்க போறதே ஒரு தொகுதி, நான் கூட நிக்கல, நான் யார்கிட்ட வந்து ஃபார்ம் கொடுப்பேன்னு கூட எனக்கு தெரியல, 200 ஃபார்ம் எனக்கு எதுக்கு கட்டாயப்படுத்தி வாங்க சொல்ல? அதெல்லாம் கிடையாது, வாங்க 20,000 ரூபா காசு செலவு பண்றான். அன்னைக்கு மட்டும் 20,000 ஒரு மாவட்ட செயலர் வந்த பாவத்துக்கு இது மாதிரி பண்றாங்க. சரி, 10,000 ரூபாய் கட்டி ஃபார்ம்ஸ் ரிட்டர்ன் ஆகணும்ல, எத்தனை ஃபார்ம்ஸ் 50,000 வாங்கினாங்க. அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க, ரொம்ப சூசகமா நூதனமா என்ன பண்ணாங்க, அடுத்த நாள்ல இருந்து யாரும் வர வேண்டாம், ஏன்னா வரமாட்டான், நீங்க ஆன்லைன்லேயே ஃபார்ம்ஸ் எடுத்துக்கு டவுன்லோட் பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம்னு சொல்லி சொன்னாங்க. 14ஆம் தேதி கடைசி தேதி வச்சாங்க, ஃபார்ம்ஸ் வரவே இல்லை. 20ஆம் தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அப்போயும் ஃபார்ம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்துச்சு, நான் பார்த்தேன். இப்போ இந்த டேபிள் வச்சுக்கோங்களேன், இந்த டேபிளில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபார்ம், 50 பண்டில் எங்களுக்கு வந்து குவிந்த மனுக்கள் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. மொத்தம் இருக்கிறது 234 தொகுதி. அவங்கள்ட்ட அது 234 பண்டில் வச்சு கூட ஃபோட்டோ எடுக்கல. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லா தொகுதியிலிருந்தும் முதல்ல ஃபார்ம்ஸே வரல, எல்லா தொகுதியிலும் ஆட்கள் கிடைக்கல, விஜய்க்கு கிடைக்கல. நீங்க யோசிச்சு பார்க்கலாம், ஏங்க கட்சியோட மாவட்ட செயலரே வந்து கேண்டிடேட்டா மாறுவாங்க, அதானே வந்து இயல்பு, அதானே இயல்பு, எல்லா கட்சியிலும் அப்படிதான் நடக்கும். ஆனா இந்த கட்சியில மாவட்ட செயலர் என்ன சொல்றான், நான் நிக்க மாட்டேன், என்னை தயவு செய்து விட்டுருங்க, எனக்கு காப்பாத்துக்க. சென்னையில இப்ப ECR சரவணன் நிக்கிறாரு, அம்பத்தூர் பாலமுருகன் நிக்கிறாரு, அதை தாண்டி வேற மாவட்ட செயலர் நிக்கல. புதுக்கோட்டை பர்வேஸ் அவர் பார்த்திருக்கலாம், நீங்க தஞ்சாவூர் சரவணன், நீங்க இந்த 120 பேர்ல நீங்க எல்லாம் முடிந்த பிறகு வேட்பாளர் பட்டியல் ஒன்று வந்துச்சுன்னா
அதுல மொத்தமே 30 பேர் தான் இருப்பாங்க. எல்லா மாடச்சலும் நிக்கிற மாதிரி ஐடியாலே இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க கேட்கறது விஜய் காசு கொடுப்பாரா? அதெல்லாம் கொடுக்க மாட்டார். எப்படி கொடுப்பாரு? நான் எவ்வளவு செலவு பண்ணணும், நீ செலவு பண்ணி தான் ஆகணும். எங்க இருந்து செலவு பண்ணுவேன்? நான் ஏற்கனவே ரொம்ப வறுமையில இருக்கேன், நான் ஏற்கனவே கட்சிக்கு நிறைய செலவு பண்ணிருக்கேன், காசு கொடுக்க முடியாது. அப்ப நான் நிக்கலையா? இப்ப இந்த இடத்துல நீங்க சொல்ல மாதிரி சத்யபிரபு சொன்ன மாதிரி எனக்கு ஆள் பிடிச்சு கொடு. ஆள் என்னங்க பண்ணணும்? ஆள் மினிமமா கட்சிக்கு 1 கோடி, மினிமமா 1 கோடி, எனக்கு 2 கோடி, புஷி ஆனந்தோட சேல்ஸ் எனக்கு 2 கோடி. இதை தாண்டி என்ன பண்ணணுமோ பண்ணு. சரிங்க, நான் 1 கோடி 2 கோடி 3 கோடி கொடுத்துட்றேன், சீட்டு கன்ஃபார்மா? அப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஏற்கனவே ஜெயித்த சீட்டு. உதாரணத்துக்கு நீங்க வில்லி வாக்கன்னு வச்சுக்கோங்களேன். வில்லி வாக்கம் ஏற்கனவே ஜெயித்த சீட்டு. நீ ஜெயித்த சீட்டுக்கு ஏற்கனவே கடுமையான போட்டி இருக்கு. அதனால உங்களுக்கு கிடைக்கும் கன்ஃபார்ம். அப்ப அந்த 1 கோடி திரும்ப கொடுத்துருவீங்களா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. கட்சிக்குள்ள போன ஜெயிச்ச சீட்டுனா தாவேக்கு அதுல ஆட்சியில இருக்கு. அது ஏற்கனவே ஏங்க நீ மாடச்சேரியில் கூட்டம் போடும்போது இது ஆதவ அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் உட்காந்து மாடச்சேரிட்ட பேசுறாங்க. மாடச்சேரியில் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு விஜய் வரல. நம்ம இப்போ பாத்தீங்கன்னா 160 சீட் ஜெயிச்சிட்டோம். காங்கிரஸ் நம்ம கூட தான் இருக்காங்க. இது நடந்தது 2 மாசத்துக்கு முன்னாடி. 160 சீட் ஜெயிச்சிட்டோம். கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணோம்னா நம்ம 200 கிராஸ் பண்ணிடலாம். இது மாடச்சேரிக்கு மட்டும் சொல்லல, இது அன்புமணி ராமதாஸ்க்கு மெசேஜ் அனுப்புறாரு ஜான் ஆரோக்கியசாமி. நாங்க 160 கிராஸ் பண்ணிட்டோம் சார், நீங்க உள்ள வந்தீங்கன்னா 200 நீங்க வாங்கிட்டு போயிடலாம், அந்த பெட்டியை வாங்கிட்டு போயிடலாம். அவன் யோசிப்பா, டே இதே மாதிரி என்ன ஏமாத்துற நீ, இதே மாதிரிதான் நீங்க அப்படி ஏமாத்துற, என்ன ஏமாத்துற நீ, அடுத்து அங்கேயே வேலை பண்ணிட்டு இருக்கியாடா, அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க. சோ இது நாங்க ஜெயிச்ச சீட்டு, அதனால கடுமையான போட்டி இருக்கு. அதனால உங்களுக்கு கிடைக்கலன்னா பணம் திரும்ப ரிட்டர்ன் வராது. அதனால நான் எது சொல்ல வரேன்னா, யாராவது நம்பி பணம் கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா மாவட்ட செயலர்கள் நிறைய பேர் உணர்ந்துட்டாங்க. இது முதல்ல போன பாஜக கூட அப்படி சொல்லலாம். நம்மள்ட்ட தேர்தல் ஆணையம் இருக்கு, இடி எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இது கன்ஃபார்ம்டு சீட்டு, அதனால சொல்லலாம். இவங்க சொல்றது 160 ஜெயிச்சு விஜய் நம்புறாருங்க. அத நீங்க விஜய் நான் முதலமைச்சர்னு சொல்லி அவர் ஏதோ தெரியாமல் அவர் நம்புறார், முழுக்க நம்புறார். ஏன்னா இந்த கூட்டம் சார் 30% இருக்கு சார், 33% இருக்கு சார். இன்னைக்கு நீங்க வேலூர் போயிட்டு வந்தீங்களா சார், அது 34 ஆயிடுச்சு சார். ஈரோடு போயிட்டு வந்தீங்களா சார், 37 ஆயிடுச்சு சார். இன்னைக்கு பெண்களுக்கு நீங்க அறிவிச்சீங்கல்ல சார், அது 42 தாண்டிடுச்சு சார். டெய்லி சொல்லுவாங்க இப்படி. அப்படியா ஜான், சூப்பர் ஜான், சூப்பர் ஜான், ஓகேன்னு அவர் நம்புறாரு. இவரு காதை திறந்து வெளியாட்டாவது கேட்கணும், என்னப்பா இதெல்லாம் உண்மைதானா, இதெல்லாம் உண்மையிலே ஜாஸ்தி ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் விஜய்க்கு என்னைக்கு புரியும்னா ரிசல்ட் வர அன்னைக்கு தான் புரியும். நீ சொன்னது எல்லாமே பொய்ங்கிறது அன்னைக்கு தான் புரியும். ஸோ அதனால இதை சீட்டை சேல்ஸ் பண்றாங்க. ஒரு பக்கம் சில மாடச்சேர்கள், புரியாத மாடச்சேர்கள் சில பேர் வர்றாங்க, சில பேர் ஆளை பிடிச்சு கொண்டு வா நான் கொடுக்குறேங்கிறாங்க. சில மாடச்சேர்கள் கையெடுத்து கொண்டு ஓடுறான், என்னை விட்டுருங்க, அப்ப நீ யாராவது ஆள் பிடிச்சிட்டு வா, ஆள் பிடிச்சு கொண்டு போடு. ஏன்னா 235க்கும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல ஆட்கள் இல்லை, நிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. அதான் ரியாலிட்டி. ஆனா என்ன சொல்றாங்க, ஜெயிச்ச சீட் பாருங்க, ஜெயிச்ச சீட்டுக்கு நிக்கிற ஆளுக்கு போங்க, உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த கட்சிக்கு போயிட்டு இருக்கு. பயங்கர சதுரங்க வேட்டையே சாப்பிட்றாங்க, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்றாங்க. சோ இன்னொன்னு, நீங்க நேர்காணல் நடந்துச்சு நீங்களும் சொன்னீங்க, எல்லாரும் படிக்கிறோம். ஆமா, அதுல நீங்க எங்க பாத்தீங்க நேர்காணல் நடந்தத? எதுலயுமே நீங்க இறங்குனத ஒரு டாப் ஆங்கிள் பாத்திருப்பீங்க. வழக்கமான சட்டையில் வரவில்லை, அவர் இன்னைக்கு வேற சட்டையில வந்துட்டாரு. அப்படிதான் ஊடகங்கள்ல பாத்தீங்களா? நீங்க இப்போ திமுக நேர்காணல் பார்த்திருப்போம். ஆமா, முதலமைச்சர் ஸ்டாலின் உட்காந்துருப்பாரு, துரைமுருகன் உட்காந்துருப்பாரு, டிஆர் பாலு, இன்னும் 2 பேர் பொன்முடி யாராவது உட்காந்துருப்பாங்க. ஏத்தாப்புல உட்காந்தவங்கள நம்ம இதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி அதிமுக எல்லா கட்சியிலையும் பார்ப்போம். ஆமா, கூட்டணி பேச்சுவார்த்தையும் அப்படிதான் நடக்கும். நீங்க அப்படிதான் இல்ல, நேர்காணல் கண்டிப்பா முதல்வர் இருப்பாரு, இவங்களா அட்லீஸ்ட் சாம்பிளுக்காவது அதே மாதிரி பார்ப்போம். விஜய் இந்த மாதிரி உட்கார்ந்து, இல்ல பக்கத்துல புஷி ஆனந்த், வெங்கட்ராமன் இந்த மாதிரி உட்கார்ந்து போட்டோ வந்துச்சா, வீடியோ வந்துச்சா? நீலாங்கரையில இருந்து விஜய் கிளம்பி விட்டார், நேர்காணலில் கிளம்பி விட்டார், பனையூரை சென்றடைந்து விட்டார், பனையூர் கிளம்பி விட்டார். இதுக்கு நடுவுல எங்க நேர்காணல் நடந்துச்சு? சரி, நேர்காணல் பண்ணவங்களோட சரி, விஜய் தான் அந்த பக்கம் நான் ரொம்ப வெக்கமா இருக்குப்பா என் போட்டோ எடுக்காதீங்க, இந்த பக்கம் இருக்க போட்டோ எடுத்துருக்கலாம்ல. இவங்க எல்லாம் எங்க போட்டோ பாத்தீங்க? கேட்டுக்கு வெளியே துண்டை போட்டுக்கிட்டு கையில ஸ்வீட் பாக்ஸோட, கையில பூங்கத்தோட நிக்கிறாங்க. உள்ள போய் அட்லீஸ்ட் ஒரு செட்டப்புக்காவது செட்டப் பண்ணி, இங்கதான் நீ உட்கார போற, உட்காந்து பார், நேர்காணல் இவர் நடத்தினார், ஏதாவது போட்டிருக்கலாம். ஒரு 2-3 போட்டோவாவது சாம்பிளுக்கு போட்டிருக்கலாம், ஒரு வீடியோவே போட்டிருக்கலாம். ஆமா, புசியும் ஒரு வேட்பாளர் தானே, அதான் சொல்றேன். இல்ல இன்னொன்னு கூத்தா இருக்குல்ல, நீங்க இப்ப திமுக அதிமுக மற்ற கட்சிகள் என்ன கேட்பாங்க, சரி உன் தொகுதி பிரச்சனை என்ன, உன் தொகுதியோட மேம்பாட்டுக்கு நீ என்ன பண்ண போற, இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் அப்படிதான் கேட்பாங்க. உன்னால என்ன முடியும். இப்ப அதே மாதிரி விஜயோட கட்சியில சொல்லுங்க, உங்க தொகுதியில என்ன பிரச்சனை? நம்ம தொகுதியில மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டிலே ஒரே பிரச்சனை, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாம இருக்கு. அவன் அதானே சொல்லுவா,
தலைவரை ஜனநாயகம் எப்ப தலைவர் நேர்காணல் நடந்துச்சா இல்லையா? நடக்கலன்னு நான் சொல்றேன். நீங்க நான் இல்லைன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். விஜய் வந்து உண்மையிலே விஜய் வந்து நேர்காணல் நடத்தினார். அப்ப நேத்து என்ன சொல்றேன், இப்ப நமக்காவது நம்ம சேனல்ல பேசுறதுக்காவது ஒரு போட்டோ நமக்கு போடணும்னு சொல்றேன். நாளைக்கு எப்பயும் ஒரு ஏஐ போட்டோ போடுவீங்கல்ல, அந்த ஏஐ போட்டோவாவது நாளைக்கு நீ போடு. அதே அப்ப நீ சட்டையை பாருங்க, அதே சட்டையில வேற சட்டையை பாருங்க. இந்த 60 பேர் வந்தாங்க. இது வந்து லிஸ்ட் வந்துருச்சு, இவங்க தான் வேட்பாளர்கள். இன்னொன்னு நீங்க அதுல என்ன ரொம்ப செய்தியை கவனமா படிச்சு பாருங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் 3 பேர் வந்தாங்களாம், இவங்களே ஃபில்டர் பண்ணிட்டாங்களாம். ஒருத்தர் தான் உள்ள அமிச்சாங்களா, அவர் நேர்காணல் பண்ணார். அது பேர் என்ன நேர்காணல்? இன்டர்வியூனா என்னங்க அர்த்தம்? மதுரை கிழக்குல 3 பேர் வந்து நிக்கிறான். மதுரை கிழக்குல 3 பேரை நான் இன்டர்வியூ பண்ணேன். அதுல இவர் தான் பெஸ்டா இருக்காரு, இவரை நான் செலக்ட் பண்ணேன். எப்படி மாவட்ட செயலாளர் ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டு கையெழுத்து மட்டும் விஜய்கிட்ட வாங்கிட்டு அறிவிச்சு விட்டாங்களோ, அதே மாதிரி வேட்பாளர்கள் சரி இவங்க தான் வேட்பாளர்கள், பார்த்தாச்சு நான் ரெஸ்ட் எடுக்க போலாமா, ரெஸ்ட் எடுக்கிறேன் சார், கையெழுத்து ஏதாவது போடுறீங்களா, போடுறேன் சரி கிளம்பு போ. இதுதான் நடந்திருக்கும். விஜய் போல என்னங்க கேட்பாரு? நேர்காணல் உட்கார வச்சுட்டு விஜய் கேட்கணும்னா ஜான் நான் என்ன ஜான் கேட்கணும்னு கேட்பாரு அவரு. அதே ஜான் தான் சார் இதான் சார் கேட்கணும். முதல்ல ஜானுக்கு என்ன தெரியும்? ஜான் எங்க நேர்காணல் பண்ணாரு, அவர் அன்புமணி அவர் ஸ்போன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சார் என்ன சார் கேள்வி கேட்கணும், எனக்கு ஏதாவது சொல்லி கொடுக்குறீங்களான்னு கேட்பாருன்னு நினைக்கிறேன். அதனால நேர்காணல் என்று நடந்ததுங்கிறது செய்தி தகவல் தான். நேர்காணல் நடந்தது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏன் இந்த நேர்காணல் முதல்ல இந்த டேட் ஏன் வருது? சிபிஐட்ட இப்போ போவேன்னு நினைக்கிறாரு விஜய். அப்ப எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. என்னப்பா வேலை இருக்கு உனக்கு சொல்லு, நான் நேர்காணல் பண்ண போறேன். நீ எல்லாத்தையுமே இதை திசை திருப்பறதுக்கு அந்த வேலை, அந்த திசை திருப்பறதுக்கு இந்த வேலை, இப்படிதான் அந்த கட்சி போயிட்டு இருக்கே தவிர உண்மையிலேயே நேர்காணல் பண்றோம், கேண்டிடேட் செலக்ட் பண்ணிட்டோம், கேண்டிடேட்ஸ் அறிவிக்க போறோம், அதெல்லாமே அது வெளியே வரும்போது நமக்கு கன்ஃபார்மா தெரியும் அது உண்மையா பொய்யாங்கிறது. அதே மாதிரி நீங்க மாவட்ட செயலர்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இன்னொன்னு, நீங்க இப்ப இந்த பெண்கள் விழாலாம் விஜய் கொண்டாடுறாரு. விஜய் எல்லாரும் என்னன்னா பெண்களை ரொம்ப அதிகாரப்படுத்துறதுக்கான வேலைகள் பார்க்கிறாரு. விக்கிரவாணி மாநாட்டில் விஜய் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்கப்படும், இதுல கட்சி பொறுப்புகள்ல. அதே மாதிரி வேட்பாளர்லையும் நடக்கும்னு சொல்லி சொன்னார். நீங்க இந்த 120 மாவட்ட செயலர் இருக்காங்கல்ல, ஒரு பெண் இருக்காங்களா? ஒருத்தர் கூட கிடையாதுங்க. தாவேக்கள ஒரு மாவட்ட செயலர் கூட பெண்கள் கிடையாது. சரி, கேண்டிடேட்ஸ்ல நம்ம பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. இப்போ நீங்க வந்து பெண்கள் தினத்துக்கு சொல்லும் போது பெண் நிர்வாகிகள்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் நிப்பாட்டுறாங்க. இவங்களெல்லாம் இது வரைக்கும் எந்த மேடையில் நீங்க பார்த்துருக்கே மாட்டீங்க. இப்போ திடீர்னு பெண் நிர்வாகிகள் எங்க இருந்து கொண்டு வரீங்க நீங்க? அப்ப எல்லாமே ஒரு கதை தான், எல்லாமே ஒரு செட்டப் தான். நீங்க வந்து அந்த நேரத்தில் சாதனை பெண்கள் சொல்லிட்டு சில பேர் அது ஓகே, அவங்களுக்கு ஒரு மேடை கிடைக்குது, நம்ம ஓகே அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. வெவ்வேறு மேடைகள் தளங்களுக்கு போகட்டும், அது ஓகே. பட் ஆனால் அந்த பெண் நிர்வாகிகள் சில பேர் கொண்டு வர்றது, அன்னைக்கு நிப்பாட்டுறது, இது எல்லாமே விஜய் உண்மையிலேயே பெண்களை அதிகாரப்படுத்துறதுக்கோ அவங்கள வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கோ விஜய் இதற்கும் வேலை செஞ்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே செய்யலாம். இந்த அறிவிப்புகள் எல்லாமே கூட எங்க இருந்து வருது? எப்படி வந்து கொள்கையை திமுக இருந்து காப்பீடிச்சுக்கலாம், நாம் தமிழ் வந்து காப்பீடிச்சலாம் காப்பீடிச்சாங்களோ அதே மாதிரி வாங்கப்பா நீ திமுக அதிமுக. இதுவும் கூட அவர் வந்து சீமான் இருந்து காப்பி அடிச்சாரோ அப்படின்னு தான் வந்து தோணுது. எது? ஏன்னா விஜயலட்சுமி இவர் மேல சீமான் மேல புகார் கொடுத்த பிறகு ஃபுல்லா பிரஸ் மீட்ல வந்து முழுக்க வந்து பெண்களை பக்கத்துல கட்சிக்கார பெண்களை வந்து நிக்க வச்சுட்டு தான் அவரான ஃபேஸ் பண்ணார்ல. ஆமா, நீங்க அதே இடத்துல சீமான் இருந்தாருன்னா அவர் திட்டி கூட இருப்பார், சில நேரங்கள் தப்பா பேசியிருப்பார், பிரஸ் அப்படி மோசமா ஹேண்டில் பண்ணார், பட் ஹேண்டில் பண்ணிருப்பார் ஏதோ ஒன்று. விஜய் அது செய்யலையே, அதற்கு மாற்றா இது எப்படி ஆகும்? இன்னொன்னு, அந்த இடத்துலயாவது நீங்க போய் என் குடும்பத்தை பத்தி நீங்க யாரும் கவலைப்படாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். ஒரு பக்கம் என்ன சொல்றாரு, நான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், நான் பாலின சமத்துவம் பேசுறேன், நான் ஈக்குவிட்டி பத்தி பேசுறேன், அவ்வளவு தூரம் போறீங்க. இந்த பக்கம் உங்களோட மனைவியை நடத்துற விதமும் உங்க குடும்பத்தை நடத்துற விதமும் என்னவா இருக்கு அப்படிங்கிறது. இன்னொன்று, இந்த அறிவிப்புகள்லாம் நம்ம பாக்குறோம். இந்த அறிவிப்புகள்ல ஏதாவது நீங்க இவ்வளவு நாள் விஜய் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் என்ன, எங்க அண்ணன் இலவசங்களுக்கு எதிரானவர், இந்த 5000 ரூபாய் கொடுக்கும்போது ட்விட்டர்ல எழுதுறான், நாட்டையே நாசமாக்கிட்டார் ஸ்டாலின், எவ்வளவு கடமை தத்தளிக்கிறோம் தெரியுமா? அருண்ராஜ் பேசினாரு, சொல்லுங்க. டாப்பா நீங்க கூட சொல்ற மாதிரி யாரோ நிர்வாகி தெரியாம பேசிட்டாங்க, மைக்க கொடுத்தாங்க பேசிட்டாங்கன்னு சொல்லி விடலாம். இந்த அருண்ராஜ் கொள்கை பரப்பு செயலாளர், இந்த கொள்கை ஒரு சில சொல்றாரு 1000 ரூபாய் 2000 கொடுத்து ஏமாத்துறாங்க, அதான் நீங்க சொல்றீங்க. அப்ப விஜய் 2000 ரூபாய் கொடுத்து ஏமாத்துறாரா? இன்னொன்னு, அந்த கட்சியில இருக்கிறவங்க விஜய் மட்டுமல்ல எல்லோருமே வந்து தற்கொலைகள் தாங்கிறதுக்கு நீங்க அந்த கிட்டு கொடுக்குற திட்டம்ங்கிறது யூகேல நாங்க கண்டுபிடிச்சிட்டு வந்தோம், மேலை நாடுகள்ல. அப்ப நான் என்னன்னா, என்னால விஜய் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கவே மாட்டாரு, என்னால புரிஞ்சுக்க முடியுது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல, விஜய் பார்த்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு செட்டு தான். செய்தி தொடர்பாளர் இருக்கவர் ஃபெலிக்ஸ், நீங்க செய்தி தொடர்பாளருங்க, அவர் பெரிய ஆக்டிவிஸ்டா தன்னை காமிச்சுக்கிட்டார், பெரிய பத்திரிகையாளர், இன்னைக்கும் நிறைய பேர் மூத்த பத்திரிகையாளர், அந்த மரியாதை எல்லாம் கொடுக்குறாங்க. நீ என்ன மூத்த பத்திரிகையாளர் எனக்கு புரியவே இல்லையே. இல்லைங்க, இது எப்படிங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம் இதெல்லாம் எப்படிங்க நீதிமன்றத்துக்கு அஞ்சலை அம்மாள் பேர்? எங்களுடைய உலகத்துல அது நடக்கும். நீங்க என்ன, அதாவது எப்படி கேட்டீங்கன்னா, இப்ப பதவி ஏற்பு எங்க நடக்கும்னு நினைக்கிறீங்க விஜய்க்கு? எங்க நடக்கும்? எங்க நடக்கும்னு சொல்லுங்க. பனையூர் இல்லையா? பனையூர் பவன்
பவன், நாங்க மக்கள் பவன் அவ்வளவு தூரம் நாங்க டிராவல் பண்ணி வரமாட்டோம். ஆளுநர் இங்க வர சொல்லிடுவோம். அவர் இப்ப கேரளால இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க மட்டும் கேரளால இருந்து பண்ணலாம், நாங்க பனையூர்ல இருந்து பண்ணக்கூடாதா? பனையூருக்கு வாங்க சொல்லி பனையூர்ல பதவி எடுத்து இங்கே சட்டமன்றத்தை உருவாக்கிடுவோம். அதுதான் அங்கேதான் நடக்கும். அதே மாதிரி எல்லா விஷயங்களும் நாங்க இதுக்குள்ளேயே முடிக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்போம். நீங்க அதே மாதிரி அந்த உலகத்துல, அவங்களோட உலகத்துல நீங்க நீதிமன்றத்துக்கு விஜயை பேர் வைக்கலாம், விஜய் நீதிமன்றம் கூட பேர் வைக்கலாம், சிவா சிவா சிவான்னு வர மாதிரி விஜய் நீதிமன்றம்னு வச்சுக்கலாம். நீங்க வேலூர் வேல்நாச்சியார் படைங்கிறதுக்கு விஜய் படைன்னு கூட நாங்க வச்சுக்கலாம். நீங்க இதெல்லாம் என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் என்ன பிராக்டிக்கலா பாசிபிளாங்கிறது ஒண்ணு, ஏற்கனவே நடக்குதா நடக்கலாங்கிறது ஒண்ணு, இதோட நம்பர்ஸ் எதுவுமே தெரியாது. ஒண்ணு இல்லை, இப்போ பிறந்த குழந்தைகள் எல்லாத்துக்கும் தாய்மாமன் சீரா மோதிரம் போடுறேன். ரொம்ப சிம்பிளா திரும்பி யாராவது, சார் ஒரு நாளைக்கு தமிழ்நாடு எத்தனை குழந்தைகள் வருது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு என்ன சொல்லுவாரு? ஜான், எத்தனை குழந்தை ஜான் பறக்குது? அவன் என்ன சொல்லுவான்? கொஞ்சம் இருங்க சார் கேட்டு சொல்றேன், யார்கிட்ட கேட்டு சொல்றேன் சார், அரசு அதிகாரிகிட்ட. இவங்களுக்கு எத்தனை குழந்தை வருதுன்னே தெரியாது. ஆனா பிறந்த குழந்தை எல்லாத்துக்கும் நாங்க வந்து மோதிரம் கொடுக்குறோம். எப்படியா மோதிரம் கொடுப்பீங்க நீங்க எல்லா நாள் கிடைக்கும் அப்படியே குஷியா ஆயிடுவாங்க. மோதிரம் அடிச்சுட்டே இருங்கப்பா, டெய்லி 2000 குழந்தை பறக்குது, அடிச்சு நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். எந்த புரிதலும் கிடையாது. நீங்க வந்து இதை நாங்க ஒரு பவுன் தங்கம் கொடுக்குறோம், சேலை கொடுக்குறோம், இது எதுவுமே. இன்னொன்று இப்ப நீங்க வேலுநாச்சியார் படைன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஜெயலலிதா உயிரோட இருக்குன்னு சொன்னாங்க, பொது இடங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நாங்க வந்து மஃப்டியில விமன் போலீஸ் இருப்பாங்க. என்னைக்காவது நடந்துச்சு அது? இதெல்லாம் சும்மா பேப்பர் சொல்லிட்டு போனோம். அதே மாதிரி பேனிக் பட்டன் ஏற்கனவே இருக்கு, பஸ்ல இருக்கு. அது விஜய்க்கு தெரியாது. பஸ்ல போனதான் விஜய்க்கு தெரியும். இந்த கட்சிக்காரங்க யாராவது பஸ்ல போனாங்கன்னா விஜய்க்கு தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருமே போகாம எல்லாருமே ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு, சார் அந்த மேலை நாட்டில் பார்த்துட்டு இந்த தமிழ்நாட்டை முதல் கீழே வந்து பாருங்க. அதான் நான் சொல்றேன், விஜய் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தோற்று போன பிறகு ஒருவேளை அரசியல் கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சாருன்னா விஜய் செய்ய வேண்டியது, தயவு செய்து ஒரு மாடி விட்டு கீழே இறங்கி ஒரு பஸ்ல டிராவல் பண்ணுங்க, முகமுடியானா போட்டுங்க. ஆனா அன்னைக்கு எனக்கு தெரியல, அப்பயும் வந்து மாஸ்ன்னு சொல்லுவாங்களா, இல்ல அதுக்கப்புறமா மாஸ்க் குறையுமான்னு தெரியல. அதெல்லாம் செய்யும் போதா விஜய்க்கு அந்த ரியாலிட்டி அப்புறம் எதுவுமே தெரியாத காரணத்தினால இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கு, நான் பேசிடுறேன், அதை படிச்சுட்டு போயிடுறேங்கிற மட்டுமே இருக்காரு. ஓகே, இப்போ விஜய் வந்து எந்த தொகுதியில் போட்டியிடுவார் அப்படின்றது ஒரு விவாதத்துல இருக்குது. பெரம்பூர், சென்னையில பெரம்பூர் அப்படின்னு வந்து சொல்றாங்க, இல்லைன்னா திருச்சி கிழக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. விஜய் எங்க போட்டியிடுவார்? இல்லைங்க, நான் எப்பயுமே சொல்றது விஜய் போட்டியிட மாட்டாருங்கிறதா, அந்த ஸ்டாண்ட்ல தான் நான் இருக்கேன். விஜய் போட்டிட்டா பார்க்கலாங்கிறதா. ஏன்னா போட்டியிட மாட்டார். எங்க அதாவது அவர் பிரச்சாரத்துக்கு போறது கிடையாது. பட் அட்லீஸ்ட் மினிமமாவது, நான் சொன்னேன், மினிமமாவது பிரச்சாரத்துக்கு ஒரு 5-6 பாயிண்ட்டுக்காவது போகணும். ஒரு தலைநகரங்கள் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி இப்படிலாம் போகணும். அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு போகக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும்தான். ஏன்னா விஜய் போனதான் க்ரௌடு வரும். ஒரு வேட்பாளர் மட்டும் தனியா போய் கேரவனை நிற்கிறாருன்னா க்ரௌடு வராது. அப்ப அதற்காக ஒரு தொகுதியில, உதாரணத்துக்கு நீங்க சொல்ல திருச்சி கிழக்குல இறக்கி விடுவோம் விஜயா, கேனர் என்ன பண்ணுவாரு? விஜய் நகர விடுவாரா? அந்த தொகுதியை விட்டு விஜய் நகர விடுவாரா? நகரவே விட மாட்டார், அங்கேயே பத்திரமா பார்த்துக்குவார் அவரு. சரி, பெரம்பூர்ல போடுறார், சேகர்பாபு நகர விடுவாரா? நகர விட மாட்டார். அப்ப சார் உங்களை வந்து திமுக ஒரு சைடு, அதிமுக வேலை பார்ப்பாங்க, என்டிஏ வந்து வேலை பார்ப்பாங்க, சீமானு இந்த வேலையை பார்ப்பாரு, எல்லாரும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு தொகுதியில முடங்கிருவீங்க சார், நீங்க தான் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போகணும், அதனால ஒரு தொகுதியில முடங்க வேணாம் அப்படிங்கிறது ஒரு காரணம். உண்மையான காரணம் என்பது, தோற்று போனவராக மறுபடியும் சினிமா ஃபீல்டுக்கு போனா இவர் தோற்று போன ஒரு தோற்று போன அரசியல்வாதி அப்படிங்கிற பெயர் வரும் அப்படிங்கிறது விஜய் யோசிக்கிறார். இந்த 2 காரணங்களுக்கும் நான் அப்படிதான் நினைக்கிறேன். பட் சில செய்திகள் பெரம்பூர், திருச்சி கிழக்கு சொல்றாங்க. திருச்சி கிழக்குல நிக்கிற அளவுக்கு விஜய் ரிஸ்க் எடுப்பாரா, பெரம்பூர் நிக்கிற அளவுக்கு ரிஸ்க் எடுப்பாராங்கிறது தெரியலனா. ரொம்ப ஆரம்ப காலத்துல விஜய்க்கு மீனவர்கள் பகுதியில் வாக்கள் இருக்கு, நாகப்பட்டினத்தில் நிக்க போறான்னு சொன்னாங்க. அப்புறம் அவரோட சொந்த தொகுதிங்கிறது விருகம்பாக்குன்னு சொல்லி சொன்னாங்க, மறந்தது. அப்புறம் சோழிங்களோட சொன்னாங்க. நம்ம கதைகள் தான் ஓடிட்டு இருக்கே தவிர இன்னைக்கு வரைக்கும் கன்ஃபார்மா எந்த தொகுதியும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தொகுதியுமே இன்னும் சூஸ் பண்ணதான் நான் பார்க்கறேன். இப்போ வரைக்கும் சூஸ் பண்ண நீங்க வந்து கருதுறது விஜய் போட்டியிட மாட்டார். நீங்க மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளருங்கிற கேம்பெயினே ஆரம்பிச்சாங்கன்னா இதுக்காக தான். நாங்க ஏன்னா நீங்க டக்குனு இப்போ விஜய் நிக்கிற லிஸ்ட் 214 தொகுதி லிஸ்ட் வருது, நீங்க டக்குனு என்ன கேட்பீங்க? இப்போ புசியானந்தா முதல்வரான்னு கேட்பீங்க. முதல்வர் வேட்பாளர் புசியானந்தானே சொல்லுவீங்க, இல்லை ட்ரோல் கண்டடாவே அது மாறும். அப்ப அதை மறைக்கிறதுக்கு தான் நாங்க என்ன சொல்லுவோம், நாங்க மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அண்ணா தான், நாங்க எப்படி 160 சீட்டு ஜெயிச்சிருவோம். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள போட்டி நடக்கும். என்ன போட்டி? யார் ராஜினாமா பண்ணி அந்த தொகுதி அண்ணனை நிக்க வைக்கிறதுன்னு. அவர் முதலமைச்சரா பதவி ஏற்றுவார். 6 மாசத்துக்குள்ள நீங்க எம்எல்ஏவா மாறணும் இல்லையா? அதுக்காக நாங்கெல்லாம் போட்டி போடுவோம். சார் நான் உங்களுக்காக ராஜினாமா பண்றேன், சார் நான் உங்களுக்கு ராஜினாமா பண்றேன், பெரிய போட்டி நடக்கும் அப்படின்னு அவங்க ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இதுல இன்னொன்னும் சொல்றாங்களே, இது ஒரு அரசியல் கிசுகிசு அப்படின்னு எடுத்துக்கலாமா என்னன்னு தெரியல. த்ரிஷா அவங்க வந்து கட்சிக்குள் வருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு கனவு இருக்குது. அவங்க ஒரு ஜெயலலிதாவை போல ஒரு பார்ப்பன பின்னணியை வந்து பிராமண பின்னணியை வந்து கொண்டவர், இதெல்லாம் வந்து நடக்க போகுது அப்படின்னு இன்னொரு புறம் அதை வந்து சொல்றாங்க. இல்லை, நான் அது என்ன சொல்றேன்னா, முதல் எம்ஜிஆர் ஆகட்டும் சொல்லி சொல்றேன்.
நீ ஒரு எம்ஜிஆர் முதல்ல ஆகட்டும், அதுக்கப்புறம் அவங்க ஜெயலலிதா ஆகுறாங்களாங்கிறது நம்ம பார்க்கலாம். இவரை தன்னை வாழும் எம்ஜிஆரா கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. அவங்க என்ன அவங்களை கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தெரியல. இவரே அதான் சொல்றேன்ல, இவரு பல பேர் சார் எம்ஜிஆரோட அதிகமான கூட்டம் வருது சார், எம்ஜிஆர் மாதிரி மாஸ் உங்களோட முகத்துக்கு தான் ஓட்டு, எம்ஜிஆரோட முகத்துக்கு தான் ஓட்டுன்னு ஒரு தியரி செட் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க அங்கேதான் விஜய் அடி வாங்குற இடம். விஜயோட முகத்துக்கு ஓட்டுங்கிறது ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டு தான். இப்போ சினிமாவில் நடிக்கும் போது விஜய் குறித்து ஃபர்ஸ்ட் படத்தில் நடிக்கும் போது இதெல்லாம் ஒரு முகமான்னு சொல்லி எழுதுனாங்க. நீங்க இப்போ பாரதிராஜோட பையன்லாம் நடிக்கும் போது மனோஜ் குறித்தெல்லாம் இப்பெல்லாம் அவதூறுலாம் பேசினாங்க. சினிமாவில் அதை ஒரு உடைக்கிறதுக்கு சாதிக்கிறதுக்கு இவங்க நிறைய வேலைகள்லாம் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். ஆனா அரசியல்ல எந்த முகம் வந்தாலும் மக்கள் என்ன கேட்பாங்க, நீ என்ன செய்ய போற, நீ என்ன சொல்ல போற, நீ எதன் பக்கம் நிக்கிற, உன்னோட கொள்கை என்பது திராவிடமா தேசியமா தமிழ் தேசியமா இப்படிதான் கேட்பாங்க. அதை விஜய் இன்னுமே புரிஞ்சுக்கலாம். வீட்டுக்கு வீடு விஜய், இல்ல எல்லா தொகுதியிலையும் விஜய், எனக்கு என் முகத்துக்கு தான் ஓட்டு, இதுவே விஜய்க்கு இன்னும் புரியாம இருக்கு. இது புரியுற நேரம் தான் அவருக்கு இது இந்த முகத்திற்கான ஓட்டு இல்ல, நம்ம எதுக்கு நின்றுக்கணும். இப்ப சொல்றாருல, நச நச நசன் பேசிட்டே இருக்கிறாங்க, நீங்க பேசுனாதான் உங்களுக்கு ஓட்டு விழுகும். திருப்பரங்குன்றத்துல என்னோட ஸ்டாண்ட் இது நீங்க சொல்லாத வரைக்கும், இப்ப திருப்பரங்குன்றத்திலே ஒரு நிக்கிறாருங்க ஒரு வேட்பாளர், மக்கள் கேட்பாலும் கேட்க மாட்டாங்களா? சொல்லு, சிக்கந்தர் மலை குறித்து உனக்கு கருத்து என்ன? இப்போ பாஜக பண்ணது சரிங்கிறியா இல்ல திமுக பண்ணது சரிங்கிறியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவாங்க இவங்க? அப்ப இதை விஜய் இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை. அதை புரிஞ்சுக்கிற டயத்துல மேபி அவர் புரிஞ்சுக்கலாம். பட் ஆனா நீங்க கேட்ட கேள்வியில இவங்க வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது முதல்ல விஜய் ஜெயிக்கட்டும். விஜய் ஜெயிச்சார்னா அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு பேசுவோம். இந்த ரூட் அப்படின்ற இந்த நிறுவனம் இவங்க எல்லாரும் இது ஒரு செயற்கையா விஜய்க்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஜெகதீஷ் பழனிசாமி, ஞானவரகியசாமி இவங்கெல்லாம் அப்படி ஒரு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. எப்படி சினிமா துறையில் இப்படியான விஷயங்களை செய்யறாங்களோ அதை தான் அரசியல்ல செய்யறாங்க அப்படின்னு மீண்டும் சொல்றாங்க. ஆனா விஜய் தரப்புல பேசுறவங்க அது ஒரு ஆர்கானிக்கா அவர் ஒரு கிரவுட் புல்லர், அவர் வந்தாலே தாங்காது. அதான் நீங்க அதாவது இப்ப இதே விஜய் திருச்சி அப்படிங்கிற ஒரு தலைநகரத்துக்கு மட்டும் போகாம திருச்சியில இருக்கிற 6 தொகுதிகளுக்கும் போனாங்கன்னா எல்லா கட்சி தலைவர்களுக்கும் என்ன கூட்டம் வருமோ கொஞ்சம் கூடுதலா வரும். ஒரு சினிமா நடிகர்னு பார்க்கிற அளவுக்கு கூட்டம் வரும். அதை ரொம்ப கவனமா என்ன பண்றாங்க, சென்னையில் கிளம்பி விட்டார், நீலாங்கரையில் கிளம்பி விட்டார், சென்னை ஏர்போர்ட்டுக்கு சென்று விட்டார், திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கி விட்டார், இதை ரொம்ப அப்படியே ஆர்கனைஸ்டா பண்றாங்க. இப்ப நல்லகண்ணையா வீட்டுக்கு விஜய் போனாரு, யாருக்குமே தெரியாது. எப்ப தெரியும்? அவர் போன பிறகு தான் தெரியும். இப்ப நல்லகண்ணையை விட்டு கிளம்பி விட்டார், நீலாங்கரையிலிருந்து கிளப்பி விட்டார், புறப்பட்டு விட்டார்னா வீதி ஃபுல்லா நிற்பான். நீங்க அதே மாதிரி இப்ப திருமண நிகழ்வே சொல்லலாமே. இப்ப இந்த கல்பத்தி அகரம் திருமண நிகழ்வுக்கு போறாரு, விஜய் போறாரு, யாருக்கா தெரியுமா? நீலாங்கரை விட்டு கிளம்பி விட்டார், வழியில் த்ரிஷாவின் கார் பஞ்சராகி நிற்கிறது, விஜயின் கார் அந்த சைடு கிராஸ் செய்கிறது, விஜய் த்ரிஷாவை ஏற்றி கொண்டு செல்கிறார். இது சொல்லி பணம் சொல்லிக்க மாட்டானா? இவங்க என்ன இது ஒரு கதை சொல்றாங்க? ஏன்பா சேர்ந்து வந்தாங்க, அவங்க கார் பஞ்சர் ஆயிடுச்சு, சினிமா கதை சொல்றாங்க, பேய் கதை சொல்ற மாதிரி. அவங்க கார் பஞ்சர் நடிச்சு தலைவர் அந்த டைத்துல கிராஸ் பண்ணா நீங்களும் கூட வரீங்களான்னு சொல்லி சொன்னாரு, அப்புறம் அவங்க கூட்டிட்டு போனாங்க. அந்த மாதிரி இந்த கதையை சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ எந்த இடத்துக்கு நம்ம சொல்லிட்டு போகணும், எந்த இடத்துக்கு மீடியாவுக்கு சொல்லிட்டு போகணும், மீடியாவுக்கு சொல்லாம போகணுங்கிற ரொம்ப தெளிவா இருக்காங்க அவங்க. அப்ப இந்த வேலையை ரொம்ப திட்டமிட்டு பண்றாங்க சார். இதெல்லாம் கிரௌட நம்ம சேர்க்கக்கூடிய இடம். கரூர்ல என்னங்க, கரூர்ல விஜய் இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் பழி வாங்குறாரு எல்லாம் சொல்லி சொன்னால் கூட ஒரு பக்கம் என்ன நடந்துச்சு, விஜய் வரப்போறார், விஜய் வரப்போறார், நில்லுங்க 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 மாநில கத்திக்கிட்டே இருந்தான். உங்களுக்கு தெரியாதா? நீங்க போனீங்க. அப்ப அது பண்றதுனாலதான் அந்த இடத்துல கிரௌடு நிக்குது. மீடியால விஜய் இன்னும் வரல, 5:30 மணி ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு, வீடியோ வரல, விஜய் இனிமேல் தான் வருவாரு. அப்ப வேலைக்கு வந்துட்டாரு, அங்க வந்துட்டாரு, வேலைக்கு போயிட்டு வர கூட்டம்லாம் சரி பார்த்துட்டு போயிடலாம் கிரௌடு ஏறிட்டாரு, அங்க இருந்து வர கிரௌடு ஏறுது. அப்போ இது எல்லாமே எந்த இடத்துல திட்டமிட்டு பண்ணணுமோ அதை திட்டமிட்டு பண்றாங்க. இன்னொன்னு, கரூர் பிளான் மாறதுக்கான காரணம் என்ன, 30 விழா நடந்துச்சு, அதை பீட் பண்ற மாதிரி ஒரு விழா நடத்துறேன். அப்படிதான் அந்த திட்டமிட்டு செய்த ஒரு, அது கொலை சொல்றது சரியா இருக்குமான்னு தெரியல, அதுதான் நடந்துச்சு உண்மையிலேயே. அப்படி இருக்கும் பொழுது எந்த இடத்துல ஆர்கனைஸ்டா அதை பண்ணணும், அது சமூக ஊடகமாக இருக்கலாம், இல்ல களமாக இருக்கலாம், எந்த இடத்துல நம்ம பேசாம இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா அந்த நிறுவனங்கள் வேலை செய்யறாங்க. இப்போ பொதுவாகவே இப்போ விஜய் டிவி பாப்பாரா அதெல்லாம் தெரியல, ஒரு கட்சினாலே ஒரு பொதுச் செயலாளர் எப்படி இருப்பாங்க, இப்படி எல்லாம் ஒரு சினிமாவை பார்த்தா கூட அதுல தெரியும் ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ எந்த அடிப்படையில புசி ஆனந்த் பொதுச் செயலாளரா இருக்காரு, ஆதவ அர்ஜுனா அவரும் நிறைய கான்ஸ்பிரசிகளை பேசுறாரு. இது எப்படி இந்த டீம் இப்படி செட் ஆயிருக்குது? அருண்ராஜ் புதிய தலைமுறையில திலகவதி பத்திரிகையாளர், அவங்க கேள்வி எழுப்புறாங்க, ஒரு 5 கொள்கையை சொல்லுங்க திமுகவை திட்டாம உங்களோட கொள்கை அப்படின்னா அவரால் 5 கூட சொல்ல முடியல. நிர்மல்குமார் அவரு என்னன்றது தெரியும். இது எப்படி இது ஃபார்ம் ஆயிருக்குது, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, அதாவது இந்த ஜான் ஆரோக்கியசாமி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு காலத்துல பிகேவை விஜய் பார்த்தாருன்னு ஒரு செய்தி வந்துச்சு. ஆந்திரால எங்கேயோ பார்த்தாரு.
பிகே வந்து இதுக்கு முன்னாடி அந்த சர்வே எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. அவர்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு, ரொம்ப இல்லாட்டியும் இருக்கு. நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை வந்து உங்களுடைய மன்றங்களை கலைக்கணும், உங்களுடைய ரசிகர் மன்றங்கள் பூரா கலைக்கணும், கலைச்சிட்டு புதுசாக டீம் போட்டால் தான் இது செட் ஆகும் சொல்லி சொன்னார். ப்ளஸ் அவர் காசு கேட்டிருப்பாரு, கொஞ்சம் கூடுதலாக கேட்டிருப்பாரு, நான் கிளம்புன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஜானகிசாமி என்ன பண்ணாரு, ஜானகிசாமி சீப்பான ப்ராடக்ட், அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிற பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுச்சு, விஜய்க்கு யாரெல்லாம் நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு தான் இந்த கட்சியை நடத்திடலாம். ஓகே, விஜய்க்கு யார் ரொம்ப நெருக்கமாக இருக்கா, புஷி ஆனந்த் நெருக்கமாக இருக்காரு. ஓகே, அவரோட ரோல் என்ன விஜய்? புஷி ஆனந்த் அதாவதுங்க, அவர் வந்து இந்த இப்ப நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, விஜய் வச்சு இப்படி பிளாக்ல டிக்கெட் எடுத்தாரு, ஆமா, இப்போ ஏன் அதே மாதிரி மனு, இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியாதா? நல்லா தெரியும். நீங்க அதான் சொல்றீங்களா, ஆரம்ப காலத்துல நீங்க எஸ்ஏசி கூட இருந்த டீம்ங்கிறது, அந்த டீம் வந்து ஓரளவுக்கு நல்ல டீம். அவங்க வந்து எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா, ரசிகர் மன்றம் சொன்னா ஒரு நாள் தான் ஓட்டணும். நான் சொல்றேன் ரொம்ப ஆரம்ப காலத்துல. ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு டிக்கெட் விலை 60 ரூபா 70 ரூபா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை இவங்க 150 ரூபா 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ ரசிகருங்கிறத பார்ப்பான், ஃபர்ஸ்ட் நாள் பார்ப்பான். ஆனால் 2வது நாள் பொதுமக்கள் பாதிக்கப்படுறான் அப்படின்னு சொல்லி நியாயமாக குரல் எழுப்பிய குரூப் இது. எஸ்ஏசி அவர்கள் இருக்க வரைக்கும் இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. அவர் அன்பார்ச்சுனேட்லி புஷி ஆனந்த போய், அவர் ரியல் எஸ்டேட் புரோக்கர். புஷி ஆனந்த் இன்னைக்கு வரைக்கும் ரியல் எஸ்டேட் புரோக்கர் தான். ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஏதோ இடம் வாங்குறதுக்கு அதுக்கு போறாங்க, அப்படிதான் அவர் பழக்கமாகறாரு. ஆனால் என்ன சொல்லி உள்ள வராரு, நான் 3 தடவை எம்எல்ஏ நின்று ஒரு தடவை எம்எல்ஏவே ஆனவன். விஜய்க்கு நமக்கு தெரியும் அரசியல் தெரியாதுன்ட்டு. அப்போ எம்எல்ஏனா பெரிய ஆளுங்க அவரு. இன்னைக்கு வரைக்கும் புஷி ஆனந்தானே அவரே ஒரு எம்எல்ஏ இருந்தார். எம்எல்ஏ வந்து எத்தனை தடவை சட்டமன்றத்திற்கு போனால் அது முதல்ல எம்எல்ஏ தொகுதிக்கு உண்டான தகுதி ஏதாவது இருக்கு அந்த தொகுதிக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு விஜய்க்கு தெரியாத காரணத்தினால அவர் எம்எல்ஏ இருந்தார். ஸோ உள்ள வந்துட்டாரு, ரசிகர் மன்றத்துக்கு தலைவராகிறாரு, பழைய டீம் கம்ப்ளீட்டாக காலி பண்றாரு. ஏன்னா முதலாக கொடியேற்றியது புதுக்கோட்டையில். இன்னைக்கு வரைக்கும் அந்த டீம் இருக்காங்க. அவர் திருச்சியில் ஆள் இருக்காங்க, எல்லா ஊர்களையும் தெளிவான ஆட்கள், அரசியல் தெரிந்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் காலி பண்றாரு. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாத்துக்கும் எஸ்எஸ்சி வந்து இங்கே சென்னையில் வீடு கொடுத்து தங்க வச்சிருக்காரு. இந்த வீட்டை விட்டு புஷி ஆனந்த் விரட்டுறாரு, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. விஜய்க்கு இது எல்லாமே தெரியும். பாருங்க, நீங்க முதல் படத்துல வந்து எப்படி அவங்க அப்பா அவரை தூக்கி நிப்பாட்டினாரோ அதே மாதிரி உண்மையிலேயே போஸ்டர் ஒட்டவங்க, பேனர் ஒட்டி விஜயை வந்து ஒரு சமயம் வரைக்கும் கூட்டிட்டு வந்தவங்க இந்த டீம் தான். அந்த டீமை புஷி ஆனந்த் அடிச்சு காலி பண்றாருன்னு தெரிஞ்ச பிறகும், ரவிராஜா அவங்களாம் இருந்தாங்க, இவங்களாம் இருந்த பிறகும் விஜய் அதை பத்தி எந்தையும் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா விஜய் சில தவறுகள் செய்யும் பொழுது கேள்வி கேட்டவங்க அவங்க. விஜயோட தவறுகளுக்கு ஒத்து போய் அந்த தவறுகளை ஊக்குவிச்சவர் புஷி ஆனந்த். அப்படிதான் உள்ள வரார். ஸோ அதையே வந்து இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது, தமிழக வெற்றி கழகமாக டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது நீங்கள் அவரே பொதுச் செயலாளரை போட்டுக்கலாம். இது ஜானகிசாமியோட பிளான். எல்லா விஜய் ஒருத்தரை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ சீமான் அவர்களே ஒரு தடவை சந்திச்சாருங்கிறது எனக்கு தெரியும். சீமான் அவர்கள் கேட்ட முதல் கேள்வி, இவரா பொதுச் செயலாளர், என்னடா சொல்ற நீ தம்பி, இவரை சிறப்பாக கட்சி நடத்துவார். இந்த கேள்வி விஜய் பல பேர் கேட்டிருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் உள்ள போறாருங்க, செங்கோட்டையோட ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் என்ன தெரியுமா, என்னை பொதுச் செயலர் ஆக்குங்க. இல்லைங்க, நீங்க வந்து புஷி ஆனந்த் கீழே தான் இருக்கணும். ஏன்னா அவர் செங்கோட்டையன் அரசியல் தெரியும், அப்போ நீங்க ஆக்குறதுங்கிறது கரெக்டாக தான் இருக்கும், தப்பு இல்லை. ஆனால் புஷி ஆனந்த் கீழே தான் நீங்க இருக்கணும், யாராக இருந்தாலும் புஷி ஆனந்த் கீழே தான் இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு புஷி ஆனந்த் வந்து அவர் ஒன்று எம்எல்ஏங்கிறது, இன்னொன்று இவரோட ரகசியங்கள் எல்லாம் தெரிந்த ஒரு நபராகவும் அவர் பார்க்குறாரு. சரி, அடுத்து வந்து சார் பொருளாளர் ஒருத்தர் போடணும். யார் பண்ண வீட்டு கணக்கு பிள்ளை வெங்கட்ராமன், கணக்கு பிள்ளையே பொருளாளரை போட்டு, உன் பேர் என்னப்பா ரவி மேஸ்திரி, இனிமேல் ரவி சாஸ்திரிங்கிற மாதிரி அவங்கள போட்டுறாங்க. சார் இன்னும் 2 பேர் போட்டால் தான் சார் எலெக்ஷன் கமிஷன் 5 பேர் எழுதி கொடுக்கணும். அப்போ இவரோட புஷி ஆனந்தோட பினாமி ராஜசேகர், நீங்க பார்த்துருக்கலாம். நீங்க மற்றவங்களாவது என்னைக்காவது ஏதாவது பேசியிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் ராஜசேகருங்கிற அந்த செட் ப்ராப்பர்ட்டி வாயை திறந்து பேசி கூட நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் ஒருத்தர், சார் நம்ம வந்து பெண்கள் வந்து அதிகாரப்படுத்த கட்சி சார், அதே மாதிரி இஸ்லாமியரும் வேணும், சமூக நீதியெல்லாம் பேசுகிறோம் சார். அப்போ ஒருத்தங்க வேலூர்ல இருக்காங்க, இம்ரான் தாகிரான் ஒருத்தங்க போட்டுருங்க. இப்படிதான் உருவாக்குனாங்க. நீங்க அவங்களோட போஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, கொள்கை பரப்பு துணை செயலாளர். நீங்க டக்குன்னு கேட்பீங்க, யார் கொள்கை பரப்பு செயலாளர் கேட்பீங்க, யாருமே கிடையாது. இந்த கட்சியோடைய எலெக்ஷன் கமிஷன் டாக்குமெண்ட்ல இருக்கிறது இந்த 5 பேர்கள். இந்த 5 பேர்ல கொள்கை பரப்பு செயலர் கிடையாது, கொள்கை பரப்பு. இப்படிதான் இந்த டீமை உருவாக்குறாங்க. இது எல்லாத்தையும் உருவாக்குறது பொருளாளர் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி. அதெல்லாம் லேட்டா, அதெல்லாம் 1 வருஷம் கழிச்சு. இந்த டீம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிறது ஜான் ஆர்கிசாமினா, விஜய்க்கு நெருக்கமான ஆட்களை மட்டும் வச்சுக்கலாம். வெளியே இருந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணிருப்பாங்க. வெளியே இருந்து ஒருத்தர் கொண்டு வந்தீங்கன்னா, ஜான் ஒரு முட்டாள், விஜய் ஒரு முட்டாள், புஷி ஆனந்த் ஒரு முட்டாள்ங்கிறது எக்ஸ்போஸ் ஆயிடும். அப்போ இந்த நம்ம இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கணும்னா, இந்த முட்டாள்களுக்குள்ளே இந்த கட்சி நடத்திட்டு போயிடுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இவங்க எல்லாம் உள்ள வராங்க. நீங்க அவருக்கு லேட்டர் ஸ்டேஜ்ல இப்போ ஜெகதீஷ் பழனிசாமி ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து இந்த சினிமா பிசினஸ்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு இளைஞரணி செயலாளர் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு. புஷி ஆனந்த் ரொம்ப தெளிவா இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, நீங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி இளைஞரணி செயலாளர்லாம் கிடையாது, மாணவர் அணி எதுவுமே, ஸ்டேட் பொசிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா புஷி ஆனந்தோட கேரக்டர் ஒன்னே ஒன்று தான். நீங்க வந்து எஜமான் நெப்போலியன் மாதிரி தான், நான் வந்து கல்யாண விட தான் நான் மாப்பிள்ளை, இள விட தான் நான் பணமா இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவா இருக்காரு. இது என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீங்க இந்த கட்சிக்கு அமைப்பு செயலர் கிடையாது. இந்த கட்சிக்கு அமைப்பு செயலர் ரொம்ப முக்கியம் இல்லையா? கிடையவே கிடையாதுங்க.
ஏன்னா ஸ்டேட் பொசிஷன் பார்த்தா நான் மட்டும்தான் இருக்கணும், என்னை தாண்டி யாரும் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காரு. அதனால கடைசி வரைக்கும் இதை போட மாட்டாங்க, என்னைக்குமே போட மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லி ஏமாத்துறாங்க, நீ உனக்கு போடுறேன். அப்போ இன்னைக்கு பொருளாளர் இவங்க இணை பொருளாளரா ஜெகதீஷ் பழனிசாமியா, சரி ஓகே போட்டுக்கலாம். பொருளாளரே சும்மா தான் இருக்காரு, இணை பொருள் சும்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அதான் இப்படிதான் இந்த டீம் ஃபார்ம் தவிர கொள்கை ரீதியான இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க இல்லை இவங்கெல்லாம் உட்காந்து கொள்கை எழுதுனாங்க. நீங்க பாருங்க, ஒருவேளை இவங்கெல்லாம் சேர்ந்து கொள்கை எழுதுனாங்கன்னா அதுவே பெரிய காமெடியா இருக்கும். அப்போ சார் இதெல்லாம் நம்ம கட்சி தான், இதெல்லாம் கொள்கை தலைவர்கள் வேணும், கொள்கை வேணும், இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் யார் பண்ணா? பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் பிடிச்சி வச்சிருக்கீங்க, அவரே பார்த்துக்குவாருப்பா, அவரு யார்ட்டையாவது அவுட் சோர்ஸ் பண்ணுவார். சரி கொள்கை எழுதி கொடுங்க பாருங்க, ஒரு கட்சியோடைய கொள்கை எழுதி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் அவுட் சோர்ஸ் பண்ணி வாங்கிட்டு வர்றாரு. அவன் என்ன சார் எதை சார் எழுதணும், நீ எல்லா கட்சியில இருந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கப்பா, ஏதாவது எழுதி கொடுப்பா, இப்படிதான் உருவாக்குறாங்க. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வரைக்கும், கொள்கையில இருந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வரைக்கும் எங்கிட்டதான் திருடி எடுத்து கொடு, இந்த கட்சி அப்படி நடத்தினா போதும் அப்படிங்கிற அடிப்படையில் ஓடிட்டு இருக்கு. ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.